ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रसारिणे विशेष शून्यवादी भाषादेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான இன்னைக்கு வந்து மிகவும் மங்களகரமான தினம். யோகினி ஏகாதசி அல்லது சுத்த ஏகாதசி. இன்னைக்கு ஏகாதசி உபவாசம் இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும். நம்ம மேலும் கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடையணும். பகவான் நமக்கு ருச்சி வரணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் பக்தி கொண்டு பெறலாம பின்வாங்காம இருக்கணும். பெறலாத பக்தி செய்யணும். பாகவதம் படிக்கிறதுலயும் கேட்கறதுலயும் ஆர்வம் வரணும். வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும். கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் பிரார்த்தனை பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம் ஹரே. அப்போ ஒரு ஏகாதசி வரும்போதும் யுதிஷ்டிர மகாராஜா அந்த ஏகாதசியுடைய மகாத்மியத்தை பத்தி பகவான் கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறார். அப்ப போன ஏகாதசி வந்து நிர்ஜல ஏகாதசி. நிர்ஜல ஏகாதசி வந்தப்ப இதனுடைய மகாத்மியத்தை யுதிஷ்டிர மகாராஜா பகவான் இடத்துல கேட்டார். இப்ப அடுத்து வரக்கூடிய ஏகாதசி இந்த இன்னைக்கு இருக்கிற இந்த யோகினி ஏகாதசி பற்றியும் கேட்கிறார். ஓ எம்பெருமானே கேசவா, இந்த யோகினி ஏகாதசியுடைய மகிமை என்ன? இந்த ஏகாதசி அன்னைக்கு எப்படி உபவாசம் இருக்கணும்? யாரை வழிபடணும்? இந்த மகாத்மியத்தை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப பணிவாக யுதிஷ்டிர பகவான் கிருஷ்ணர்ட்ட கேட்கிறார். பகவானும் ரொம்ப உற்சாகமாக ஒரு ஏகாதசி வரும்போது அந்த ஏகாதசியுடைய மகாத்மியத்தை வந்து யுதிஷ்டிர மகாராஜுக்கு எடுத்து வைக்கிறார். ஏகாதசி மகாத்மியத்துல அந்த சரித்திரங்கள்லாம். அப்போ யோகினி ஏகாதசி பத்தி சொல்லும்போது பகவான் ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். இந்த யோகினி ஏகாதசி எனக்கு ரொம்ப பிரியமானது. யார் இந்த ஏகாதசிக்கு உபவாசம் இருக்காங்களோ அவங்க எனக்கு பிரியமானவங்க. அப்புறம் இந்த ஏகாதசியுடைய மகாத்மியத்தை சொல்லும் போது இது முன்னொரு காலத்துல நடந்த ஒரு புராண கதைன்னு சொன்னேன். ஒரு காலத்துல குபேரன், யக்ஷர்களின் தலைவன், குபேரன் வந்து சிவபெருமானின் பக்தன். அவர் வந்து அமராபுரிங்கிறது அவருடைய இடம். குபேரனுடைய இடம் வந்து அமராபுரி. அமராபுரினா நீண்ட காலம் வாழலாம், நீண்ட ஆயுள். மரணம் சம்பவிக்கிறது ரொம்ப டைம் ஆகும். அந்த அமராபுரி ரொம்ப செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்தது. குபேரன் வந்து தேவர்களின் செல்வத்துக்கெல்லாம் ஐஸ்வர்யத்துக்கும் தலைவரா இருக்கார், ட்ரெஷரர். தேவர்களின் செல்வத்துக்கு அவர் தான் ஐஸ்வர்யத்துக்கு அந்த ட்ரெஷரரா இருக்கார் குபேரன். அவர் வந்து சிவபெருமானின் பக்தர். அவர் வந்து தினமும் தவறாம மானசரோவர் ரொம்ப அழகான ஒரு ஏரி மானசரோவர். அந்த சரோவர் ஏரியில வந்து அங்க குளிச்சுட்டு அங்க சிவபெருமான வர்ஷிப் பண்ணுவார். மானசரோவர்ல குளித்து விட்டு நீராடி விட்டு தவறாம தினமும் சிவபெருமானுக்கு பூஜை செய்வார். நல்ல அழகான புஷ்பங்களை அர்ப்பணிப்பது, வில்வத்தை அர்ப்பணிப்பது, சிவபெருமானின் புகழ் பாடுவது, அவரை தியானிப்பது, இந்த மாதிரி ரொம்ப சின்சியரா சிவபெருமானை வழிபடக்கூடியவர் குபேரன். அப்ப இந்த குபேரனுக்கு வந்து நிறைய சேவகர்கள்லாம் இருக்காங்க, யக்ஷர்கள். அதுல ஒருத்தர் வந்து ஹேமமாலிக்கு குபேரன் என்ன சேவை கொடுத்திருந்தாருன்னா, தினமும் அதிகாலையில சிவபெருமானுக்கு பூஜை செய்வதற்கு மலர்களை சேகரித்து கொண்டு வந்து தர வேண்டிய சேவை வந்து ஹேமமாலி கொடுத்தது. குபேரன் வந்து சிவ பூஜைக்கான மலர்களை சேகரித்து கொண்டு வரும் சேவையை வந்து ஹேமமாலி கொடுத்திருந்தார். ஹேமமாலியும் வந்து என்ன பண்ணாரு, தவறாம அந்த சிவ பூஜைக்கு தேவையான பூக்கள் எல்லாம் கொண்டு தருவார். ஹேமமாலிக்கு ஒரு அழகான மனைவி சொர்ணவதி. ரொம்ப அழகான அப்சரா, நல்ல தாமரை போல கண்கள், அழகு, பொன்னிறத்துல மேனி.
அதனாலேயே என்னாச்சுன்னா இந்த ஹேமமாலி தன் மனைவி மேல உள்ள பற்றுதல் அதிகம். அவருக்கு எப்பவுமே மனைவியோடு புலன்பு அனுபவிக்க வேண்டும். அவருடைய அழகுல மயங்கி கொண்டு அவளோடு சேர்ந்து நடனம் ஆடுவது, பாடுவது, விளையாடுவது. அப்போ ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, இது ஹேமமாலி தன் மனைவியோடு விளையாடி கொண்டிருக்கிறார். அந்த சேவையை மறந்து விட்டார். மாயா சக்தி. மாயா ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது நம் கடமைகள் எல்லாம் மறக்கடித்து விடும். பாருங்க, ஜீவனுடைய கடமை, ஜீவனுடைய நித்தியமான கடமை பகவானுக்கு சேவை செய்வது. ஜீவாத்மனுடைய உண்மையான கடமை என்னன்னா கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ண வேண்டியது. ஆனா பாருங்க, மாயினுடைய கவர்ச்சினால நீங்க மறந்துட்டோம். கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணணும், கிருஷ்ணாவை திருப்திப்படுத்தணும், கிருஷ்ணருடைய புலன்களை திருப்திப்படுத்த வேண்டும், கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும், கிருஷ்ணாவுடைய புலன்களை திருப்திப்படுத்தணும்னு மறந்துட்டோம். அந்த அளவுக்கு மாயா ரொம்ப மம மாயா துரத்தியா தைவியேஷா குணமயி மம மாயா, என்னுடைய மாயா சக்தி வெல்ல முடியாது, கடினமானது. மாமேவே பிரபத்தியந்தே மாயாமேதா தரந்திதே, யார் என்னுடைய தாமரை திருப்பாதத்தை சரணடைகிறாங்களோ அவங்களாலதான் மாயை வெல்ல முடியும். கிருஷ்ணர் ஒண்ணு கிருஷ்ணருடைய தாமரை திருப்பாதை சரணடையணும், இல்ல ஆன்மீக குருவனுடைய திருப்பாதத்தை சரணடையணும். ஆன்மீக குருவுடைய திருப்பாதத்தை சரணடைறதும் கிருஷ்ணாவுடைய திருப்பாதத்தை சரணடைறதும் வேற வேற இல்லை. முதலாவது நமக்கு கிருஷ்ணனுடைய திருப்பாதத்தை எப்படி சரணடையணும்னு தெரியல. அதனாலதான் ஆன்மீக குருவுடைய தாமரை திருப்பாதங்களை சரணடைந்து அவருடைய கட்டளைகளை சிறமேற்கொண்டு செய்யும். குருமுக பத்மவாக்கியா சித்தத்தை கொரியாய்க்கா ஆர்னா குறிகுமனாசம். இந்த ஹேமமாலி தன் மனைவியோட அழகுல மயங்கி தன்னுடைய சேவையை மறந்து விட்டார். அங்க குபேரன் பூஜைக்காக காத்திருக்காரு, பூக்கள் சேரல. பாருங்க எவ்வளவு பெரிய சேவை. குபேரன் சிவபெருமானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கார். அப்போ குபேரனுக்கு சேவை பண்றதுனாலேயே சிவபெருமானை அனுகிரகம் இந்த ஹேமமாலி கிடைக்கும். அதான் சேவகனுடைய சேவகனுடைய சேவகனர், சேவகனுடைய 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 சேவகனாக பெரிய பாக்கியம். கோபி பத பத கமலையோ தாச 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 தாசானு தாச. மகாதேவர் சிவபெருமான் எப்பொழுதும் பகவானது தாமரை திருப்பாதங்களை சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார். குபேரன் சிவபெருமானின் தாமரை திருப்பாதங்களை சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப ஹேமமாலி குபேரனுக்கு சேவை பண்றதுனாலேயே மகாதேவரை திருப்திப்படுத்த முடியும். மகாதேவர் திருப்தி அடைந்தால் பகவான் திருப்தி அடைகிறார். தான் பரம்பரா. ஆனா என்ன ஆச்சு, ஹேமமாலி தன் மனைவியோட அழகுல மயங்கி அன்னைக்கு அந்த சேவையை மறந்து விட்டார். குபேரனும் பூஜை பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு இன்னும் 2-3 எக்ஸ்ட்ரா வச்சு அந்த ஹேமமாலி மலர்களை எடுத்துட்டு வரணுமே. இன்னைக்கு பகவானுக்கு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யணும், மகாதேவருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும், பூஜைகள் செய்ய வேண்டும், மாலைகள் அர்ப்பணிக்க வேணும். இன்னும் பூஜாரி இந்த பூஜைக்கான பொருட்கள் எதுவும் சேரல, என்னாச்சுன்னு பாத்துட்டு வாங்க அப்படின்னு 2 யக்ஷர்கள் அனுப்புறார் ஹேமமாலியுடைய அந்த பொருள். ஹேமமாலி தன் மனைவியோடு உல்லாசமா ஊஞ்சல் விளையாடிக்கிட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு. அப்ப இந்த காவலாளிகள்லாம் போய் சொன்னாங்க, பிரபு அந்த ஹேமமாலி தன் மனைவியோடு உல்லாசமாக இருக்கிறார், ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கிறார், பாட்டு பாடி நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். குபேரனுக்கு கோபம். எவ்வளவு முக்கியமான சேவை. சிவபெருமானை ஆராதிக்கும் நேரத்துல ஹேமமாலி தன் கடமையை மறந்து தன் மனைவி மேலோட மோகத்தினால சேவையை மறந்து விட்டார். அதனால அவர் குபேரன் கோபம் சபிக்கிறேன், இந்த ஹேமமாலி உடம்பெல்லாம் குஷ்டம் பூலோகத்துல போய் கஷ்டப்படும். இவருக்கு உயர்ந்த குல பிறப்பு, யக்ஷ குலத்துல பிறக்கிற பாக்கியம் கிடைச்சிருந்தது. எவ்வளவு ஐஸ்வர்யமான வாழ்க்கை, அழகான சரீரம், இதெல்லாம் கிடைச்சதுனால வீண் கர்வம் கொண்டு இவன் தன் கடமையை மறந்து விட்டான், என் சிவ பூஜைக்கு இவன் தாமதம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த யக்ஷர் இந்த யக்ஷர ஹேமமாலிய குபேரன் சபித்து விட்டார். குபேரனுடைய சாபத்தினால ஹேமமாலி தன் மனைவி இழந்து தன்னுடைய அரண்மனை, தன் மனைவி, அப்புறம் அந்த குபேரனுடைய அந்த யக்ஷருடைய அந்த சரீரம், அந்த லைஃப், அந்த ஐஸ்வர்யெல்லாம் விட்டு இந்த பூமியில விழுந்து, இந்த பூமியில கீழே விழுந்து அவர் குஷ்டர உடம்பெல்லாம் குஷ்ட நோயினால் அவதி விடும். அந்த வேதனை தாங்க முடியாம காடுகள் சுற்றி திடீர்.
பசி, ஏக்கம், தாகம், கவலை, மழை, வெயில், குளிர், பனி, அழறு. சோ ஹேமமாலி தன் தவறை உணர்ந்து அவர் சிவபெருமானை வழிபட ஆரம்பிக்கிறார். அப்படி அவர் சிவபெருமான வழிபாடு பண்ணிட்டு இருக்கும் போது அவர் அதிர்ஷ்டவசமா ஒரு நாள் மார்க்கண்டேய ரிஷியை சந்திக்கிறார். மார்க்கண்டேய ரிஷியை சந்தித்த உடனே ஒரு தாமரை பாதங்கள் விழுந்து ஹேமமாலி பிரார்த்தனை செய்கிறார். ஓ முனிவரே, நீங்க எல்லாம் எப்பவுமே மற்றவங்க நன்மைக்காக வாழ்றவங்க, புலன்களை வென்றவங்க, மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி இருப்பவங்க, பகவானுடைய சேவையில போய் ஈடுபடுறவங்க, முற்றும் அறிந்தவர்கள், முற்றும் துறந்தவர்கள், முக்காலம் அறிந்தவர்கள். உங்களை மாதிரி ஒரு தூய ஆன்மாவை சந்திச்சது நான் செய்த பாக்கியம். தயவுசெய்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் யக்ஷ உலகத்தை சார்ந்தவன். என்னுடைய பேர் ஹேமமாலி. நான் இந்த மாதிரி குபேரனுக்கு அபராதம் செய்து விட்டேன். நான் சிவ பூஜையை நான் கெடுத்து விட்டேன். அதற்கான மலர்களை சேகரிக்காம என்னுடைய மனைவியினுடைய அழகுல மயங்கி நான் மோகத்திலிருந்து என்னுடைய அந்தஸ்தை நான் இழந்து விட்டேன். என்னுடைய தேவலோக சரீரத்தை நான் இழந்து இப்ப குஷ்டம் நான் கஷ்டப்பட்டு. அப்ப மார்க்கண்டேயர் சொல்றாரு, நீ உண்மையை சொல்லியிருக்க என்கிட்ட, பொய் சொல்லாம. அதுவே உனக்கு ரொம்ப பெரிய பாராட்டுகள். ஏன்னா சாதுக்கள்கிட்ட பொய் சொல்லக்கூடாது, பொதுவாகவே பொய் சொல்லக்கூடாது, அதுவும் சாதுக்கள்கிட்ட சொல்லவே கூடாது. அப்போ அந்த ஹேமமாலி, இதுக்கு என்ன பிராயச்சித்தம்? நான் மீண்டும் என்னுடைய தேவ சரீரத்தை அடைய வேண்டும், என் மனைவியோட குடும்பத்தோடு நான் இணைய வேண்டும், மீண்டும் என் சேவை நான் தொடர வேண்டும், நான் என்ன செய்யறது? இப்போ மார்க்கண்டேயர் சொல்ற, நீ வரக்கூடிய இந்த யோகினி ஏகாதசி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த விரதங்கள்லயே முதன்மையானது ஏகாதசி விரதம். அதனால இந்த யோகினி ஏகாதசி அன்னைக்கு நீ உபவாசம் இருந்து பகவான் ஹரியை வழிபட்டு அவருக்கு பிரார்த்தனை செய்து அவருக்கு கருணையை வேண்டி நீ பிரார்த்திப்பாயானால் உனக்கு இந்த கஷ்டத்திலிருந்து விடுபடுவாய். அப்புறம் மார்க்கண்டேயருடைய பாதங்களை தொட்டு வணங்கி நமஸ்காரம் பண்ணி அவர் ரொம்ப உறுதியா வைராக்கியமா அந்த ஏகாதசி விரதம் இருந்தார். ஹேமமாலி ஏகாதசி விரதம் ரொம்ப நம்பிக்கையோட சாப்பிடாம தூங்காம தண்ணி கூட குடிக்காம அவர் விரதம் இருந்தார். அப்படி விரதம் இருந்ததுனால அந்த ஏகாதசி விரதத்தினால, யோகினி ஏகாதசியோட விரதத்தினால, இந்த விரதத்தின் பலனால் அந்த ஹேமமாலி மீண்டும் தன் குடும்பத்தோடு இணைந்தார். மீண்டும் யக்ஷலோகத்துக்கு போனார். குபேரன் அவரை வரவேற்றார். குபேரன் வரவேற்றார். எப்படி நீ ஹேமமாலி, எப்படி இந்த சாபத்திலிருந்து விடுபட்டாய்? பிரபு, என்னை மன்னித்து விடுங்கள், நான் அறியாமல் செய்து விட்டேன். பகவானுடைய அனுகிரகத்தினால் அந்த சாபத்தில் விடுபட்டேன். ஓ, நீ ஏகாதசி விரதம் இருந்தாய், வெல்கம் வெல்கம். ரொம்ப அவரை வரவேற்று மீண்டும் அவருக்கு சேவை கொடுக்கிறார். மீண்டும் யக்ஷலோகத்துல போய் அந்த குபேரனுடைய சேவையில் ஈடுபடுற இந்த ஹேமமாலி தன் மனைவியோடு சேர்ந்துட்டு மீண்டும் சேவை பண்ண. அப்போ ஏகாதசியோடைய மகாத்மியம், யக்ஷனே மீண்டும் தன் பதவி அடையும் போது யாராவது பக்தியோட உண்மையா நம்பிக்கையோட ஏகாதசி விரதம் தான் ஏன் பகவானி லோகத்தை அடைய முடியாது? இப்ப இந்த அத்தியாயத்தோட தலைப்பே கடவுளின் பரலோக வர்ணனை, ஆண்டவருடைய இறைவனுடைய ராஜ்யம், சாம்ராஜ்யம், பகவானுடைய பரலோகம், வைகுந்த லோகத்துடைய வர்ணனைகள் இந்த இடம். சொர்க்கத்துக்கு போனா கூட மீண்டும் வரணும் இங்க. ஆனா ஹேமமாலி தூய பக்தர் கிடையாது. ஹேமமாலி ஒரு தேவ சரீரத்தில் இருந்தவர். அதனால அவர் மீண்டும் அங்க போகணும்னு ஆசைப்பட்டார். ஆனா உண்மை என்னன்னா, தேவலோகத்துக்கு போனாலும் திரும்பி மீண்டும் இங்க வரணும். அந்த தேவலோகம் ரொம்ப அழகா இருக்கலாம். இந்த பூமியை காட்டும், இந்த பூலோகத்தை காட்டும் தேவலோகம் பன்மடங்கு அழகுள்ளதா இருக்கலாம், நீண்ட ஆயுள் படைத்ததா இருக்கலாம், அழகான பெண்கள் இருக்கலாம். என்னவா இருந்தாலும் அந்த தேவலோகம் ஒரு நாள் முடிவுக்கு வந்துடும். ஏன்னா அதுவும் பௌதிக லோகம். அப் டு பிரம்மலோகம் வரைக்கும், கீழே பாத்தாள லோகத்திலிருந்து மேல பிரம்மலோகம் வரைக்கும் 7-14 லோகம் பௌதிகமா. இந்த 14 பௌதிக லோகத்துல எங்க போனாலும் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்க வேண்டியிருக்கும். அதனாலதான் பகவான் சொல்ற, பிரம்ம பவனாலோகா புனராவர்த்தினோர்ஜுனா மாம பேத்தத்து கௌந்தேயா புனர்ஜன்ம நாமித்தியதே. இந்த உலகத்துல பிரம்மலோகம் வரைக்கும் போனா கூட மீண்டும் பிறப்பெடுக்கணும். ஆனா என்னுடைய உலகத்துக்கு வந்துட்டா மீண்டும் பிறவெடுக்க வேண்டியதில்லை. அதனால எங்க போனா திரும்பி வரமாட்டோமோ,
எங்க போனா துன்பமே இல்லையோ அதான் வைகுந்தம். வைகுந்தாமே தேர் இஸ் நோ மிசரி தான் இங்க பொருள். இந்த மொழிபெயர்ப்புல இங்க ஸ்லோகம் படிச்சோம் இல்லையா, ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. சத்வம் விசத் சத்வம் விதஸ்ரஸ்வம் பூப்ஸ் தமசாலுப்த கர்மனா அதப்பிரதயா திருஷ்யா ஆபன்னா அர்கநீஷிதும். தேவர்கள் பிரம்மதேவரை வணங்கினார்கள். அருள் கூர்ந்து உங்களது கருணை மிகுந்த பார்வையினை எங்கள் மீது செலுத்துங்கள். நாங்கள் துன்பத் புயலில் சிக்கிக் கொடுக்கின்றோம். எங்களை சூழ்ந்திருக்கும் இருளினால் எங்கள் அனைத்து கடமைகளும் தடைபட்டிருக்கின்றன. பாருங்க, தேவலோகத்துல கூட தேவர்கள் நிம்மதியா இருக்க முடியல. இந்திரா, தேவேந்திரன் நம்மை விட பன்மடங்கு ஆற்றல் படைத்தவங்க. இந்த பூலோகத்துல இருக்கிற மனிதர்களை காட்டிலும் பன்மடங்கு ஆற்றல் படைத்தவங்க தேவர்கள். நமக்கு எப்படி எறும்பு வந்து ஒரு அற்ப ஜீவராசி, நம்ம கண்ணு முன்னாடி எறும்பு வந்து ஒரு அற்ப ஜீவராசி, அந்த மாதிரி தேவர்கள் முன்னாடி நம்ம ஒரு அற்ப ஜீவராசி. எப்படி நம்முடைய ஆயுள் காலம், நம்முடைய பிறப்பு வந்து எறும்போடு ஒப்பிடும் எறும்பு வந்து ஒரு அற்ப ஜீவராசி. மனிதனுக்கும் எறும்புக்கும் உள்ள வித்தியாசம், எறும்பு ஒரு அற்ப ஜீவராசி. அதே மாதிரி மனிதர்கள் தேவர்களோடு ஒப்பிடும் மனிதர்கள் ஒரு அற்ப ஜீவராசி. அப்போ தேவர்கள் நம்மளோட உயர்ந்தவங்களா இருந்தாலும் தேவர்களுக்கு இப்ப நிம்மதி இல்லை, கவலை, துன்பம், பயம். நாங்கள் துன்பத்தின் புயலில் சிக்கி இருக்கின்றோம். என்ன துன்பத்தின் புயல்? புயல் வந்ததுன்னா அதுல இருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. நம்ம புயல்ல மாட்டினது இல்ல, ஆனா புயல் வந்து பார்த்துருக்கிறோம். சில இடங்கள்ல நம்ம சோசியல் மீடியால எல்லாம் காமிப்பாங்க, ஏதாவது நாடுல புயல் வரும்போது. இவரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பங்களாதேஷ்ல கூட புயல் வந்தது. புயல் வந்தா அப்படியே மரத்தை எல்லாம் வேரோட தூக்கி அடிக்கும். சூறாவளி புயல் மரத்தை வேரோட தூக்கிடும், வீட்டு கூரையெல்லாம் பறக்கும், கரண்ட் கம்பங்கள்லாம் முறிஞ்சு விழும், ஊரையே வந்து தலைகீழ மாத்திடும். புயல் அடிச்சதுன்னா ஊரே தலைகீழ மாறி. புயல்ல சிக்கினா தப்பிக்க முடியாது, அவ்வளவு சாதாரணம் இல்லை. அந்த மாதிரிதான் துன்பம்ங்கிற புயல். அப்ப துன்பம்ங்கிற புயல் பிரம்மலோகம் வரைக்கும் இருக்கு. தேவர்களும் துன்பத்தில் இருக்காங்க, தேவர்களும் பயத்தில் இருக்காங்க, தேவர்களும் கவலையில் இருக்காங்க. எங்களை சூழ்ந்திருக்கும் இருளினால் எங்கள் அனைத்து கடமைகளையும் தடைபட்டிருக்கின்றன. 3 உலகம் இருள் சூழ்ந்துருச்சு. யோசிச்சு பாருங்க. இப்ப வந்து நம்ம விஞ்ஞான முன்னேற்றத்துல கரண்ட்டுக்கு அடியில உட்காந்துருக்கோம். நைட் எல்லாம் சாயந்தரம் ஆனா லைட் போட்டுக்கிறோம். கரண்டே இல்லைன்னா அப்படி இருக்கும். கரண்ட் இல்லாம வாழ முடியாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மின்சாரம் இல்லைன்னா வாழ முடியாது. ஆனா ஒரு காலத்துல சின்ன விளக்கு வச்சு வாழ்ந்துருக்கோம், தீபம். ஆனா இன்னைக்கு மின்சாரம் இல்லைன்னா எதுவுமே இயங்காதுன்னு ஆயிடுச்சு. அப்ப இருள் சூழ்ந்திருந்தா எப்படி இருக்கு? அந்த மாதிரி தேவலோகம் பொழுதும் இருள் சூழ்ந்திருக்கு. அதனால துன்பம் என்பது அறியாமை, துன்பம் இதெல்லாம் இருளோடு ஒப்பிடும். ஏஷதேவதிதே கர்ப்பஹ ஓஜஹ காஷ்யபம் அர்ப்பிதம் விசஸ்திமிரயன் சர்வா வர்த்ததே அக்னிர் இவைதசி. எரிபொருள் நெருப்பு பிழம்பினை அதிகரிக்க செய்வது போல திதியின் கருப்பையில் புகுந்த கஷ்யபரின் சுக்லம் உருவாக்கிய கருவானது பிரபஞ்சம் முழுவதும் இருண்ட கடலில் மூழ்குவதற்கு காரணமாகிறது. இப்ப தேவர்களுக்கு நல்லா புரியுது இந்த இருளுக்கான காரணம் என்ன. திதியோட கர்ப்பத்துல 2 அசுர குழந்தைகள், கஷ்யபருடைய சுக்லா வந்து திதியோட கருவுல செலுத்தப்பட்டு 2 அசுர குழந்தைகள் இருக்காங்க. அதான் கான்சியஸ்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உணர்வு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் வந்து பிரபுபாதர் வந்து கிருஷ்ண உணர்வு கிருஷ்ண உணர்வு கிருஷ்ண உணர்வுன்னு எழுதிட்டே இருக்காரு? இந்த கிருஷ்ண உணர்வை நம்ம வளர்த்துக்கணும். கிருஷ்ண உணர்வு நமக்கு இல்லைன்னா நம்ம கிருஷ்ண உணர்வை நாம வளர்த்து கொள்ளல. இப்ப இருக்கிற தலைமுறை, இப்ப இருக்கிற ஜெனரேஷன், இப்ப இருக்கிற நாம கிருஷ்ண உணர்வை தீவிரமா எடுத்துக்கல, கிருஷ்ண உணர்வை நம்ம வளர்த்துக்கலன்னு சொன்னா அடுத்த தலைமுறைகள் இன்னும் ரொம்ப மோசமா. அதனாலதான் நீங்க பாருங்க, கிருஷ்ண உணர்வுக்கு வந்து பஞ்சம் ஏற்படும் போது, கிருஷ்ண உணர்வுல மக்கள் அதிக நாட்டம் இல்லாத போது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க தர்மத்திலிருந்து விலகி வந்துட்டே இருக்கும்.
ஒரு 60-70கள்ல வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை முறைக்கும் 80-90ல வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை முறைக்கும் 2000க்கு அப்புறம் இப்ப வாழ்ற மக்களுடைய வாழ்க்கை முறைக்கும் எவ்வளவு வித்தியாசம். காரணம் என்னது? இந்த வேத கலாச்சாரம், நம்முடைய வாழ்வியல், கிருஷ்ண உணர்வு அல்லது கிருஷ்ண பக்திங்கிறது நம்முடைய வாழ்வியல் முறை. சனாதன தர்மம்ங்கிறது நம்முடைய வாழ்வியல் முறை. இது ஒரு கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்துல மக்கள் விலகும் போது அது சமுதாயத்துல அடுத்தடுத்து பிரச்சனைகளை சந்திக்கிறது. இறை உணர்வற்ற சமுதாயம், கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயத்துல பல்வேறு குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள், போட்டி, பொறாமை, உள்நாட்டு பூசல், வெளிநாட்டு பூசல், குண்டு போட்டுக்கிறது, சண்டை போட்டுக்கிறது எல்லாம் நடக்கும். காரணம் என்னது? இந்த கிருஷ்ண பக்திங்கிற கல்ச்சர், இந்த கலாச்சாரத்துக்கு நம்ம விலகி வரும். ஜெய ஜெகநாத். எவ்வளவுக்குள்ள நம்ம கிருஷ்ண பக்தியிலிருந்து விலகிறோமோ அவ்வளவுக்குள்ள நம்ம துன்பத்தை சந்திச்சு பாருங்க. தேவலோகத்திலயும் பிரச்சனை. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க மேல் உலகத்துக்கு போயிட்டா பிரச்சனை இருக்காது. அப் டு பிரம்மலோகம் வரைக்கும் பிரச்சனை இருக்கு. அதனால இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்முடைய கான்சியஸ்னஸ் வந்து பியூரிஃபை பண்ணும். நம்முடைய உணர்வு வந்து இப்ப அசுத்தமாயிருக்கு. நம்ம எல்லாருடைய உணர்வு என்ன? நம்முடைய எல்லாருடைய உணர்வும் அசுத்தமாயிருக்கு. உணர்வு அசுத்தமாயிருக்குன்னா என்ன அர்த்தம்? அது வந்து காமம், கோபம், பேராசை இந்த மாதிரி குணங்களால் தாக்கப்பட்டு தடையற்கின் முக்குணத்தினால் விளையக்கூடிய இந்த உணர்வுகள், இந்த எண்ணங்கள். ததா ரஜஸ்தமோபாவ நேற்று படிச்சோம் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ செகண்ட் சாப்டர். ததா ரஜஸ்தமோபாவ காமலோபா சேத்தையே தேனாமிருதம் சிதம் சாத்தே கிருஷிததி. ரஜோகுணம் தமோகுணம் மேலோங்கி இருக்கும் போது காமா லோபா, காமம் பேராசை, இந்த காமம் பேராசை கோபம் இதெல்லாம் வந்து ரஜஸ்தமஸ்னால வரக்கூடிய ரஜோகுணம் தமோகுணத்துடைய தாக்கம். ரஜோகுணம் தமோகுணத்துடைய தாக்கம் இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கும். அப்போ அர்ஜுனன் கேட்கிறார் கிருஷ்ணாட்ட பகவத்கீதையில, கிருஷ்ணா நான் வந்து பாக்குறேன் ஒருத்தர் வந்து தான் செய்யறது தப்புன்னு தெரிந்தவர், ஒருத்தருக்கு வந்து தான் செய்யறது தவறு என்று தெரிகின்றது, ஆனாலும் ஏன் செய்யறார்? இப்ப பாக்கலாம் ஜட உலகத்துல பெரும்பாலான மக்களுக்கு நான் பண்றது தப்புன்னு தெரியும். மது அருந்தக்கூடாது, பிறவர்களை கொன்று மாமிச பசங்களை சாப்பிடக்கூடாது, தகாத உறவு கொள்ளக்கூடாது, பல பெண்கள்கிட்ட தீய உறவு கொள்ளக்கூடாது, அப்புறம் அடுத்தவங்க சொத்தை அபகரிக்க கூடாது, ஏமாற்றக்கூடாது, ஊழல் செய்யக்கூடாது, எல்லாமே தெரியுது. இதெல்லாம் தப்புதான்னு தெரியுது. ஆனாலும் ஏன் செய்யறாங்க? ஏன் செய்யறாங்க? பகவான் சொல்றார், காமேஷ குரோதேஷ ரஜோகுண சமுத்பவ மகாசமோ மகாபாமா பித்தேரிக வைரி. அர்ஜுனா, அது ரஜோகுணத்தினால உந்தப்பட்ட காமம், கோபம், பேராசை காரணம். அதனால இந்த ரஜோகுணம் தமோகுணம் மேலோங்கும் போது அந்த லைஃப் எப்படி இருக்கும்னு சொன்னா, காமம், கோபம், பேராசை இதெல்லாம் நிறைந்திருக்கும். அப்போ இந்த உணர்வுகளால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கோம். இப்போ நமக்கு எல்லாருக்கும் கான்சியஸ்னஸ் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் உணர்வு இருக்கு. உணர்வு இல்லாத யாராவது இருக்குமா? ஜடத்துக்கு தான் உணர்வு இருக்காது. ஜடம் உணர்வற்றது, அதான் ஜடம். ஜடம்னா there is no consciousness. உணர்வற்றது ஜடம். நமக்கு எல்லாருக்கும் உணர்வு இருக்கு, ஆனா அந்த உணர்வு இப்ப அசுத்தமாயிருக்கு. இந்த உணர்வு 3 குணத்துடைய தாக்கத்துல இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் கான்சியஸ்னஸ் இருக்கு, நம்முடைய உணர்வு வந்து 3 குணத்தின் தாக்கத்தினால அது களங்கமாயிருக்கு, அசுத்தமாயிருக்கு. அது வந்து காமம், கோபம், பேராசை, அறியாமை, பொறாமை, பகைமை மாதிரி பல்வேறு குணங்களால் தாக்கப்பட்டு அது வந்து களங்கமாயிருக்கு, அசுத்தமாயிருக்கு. இந்த குணங்களோட நாம வாழ்ந்துட்டு இருக்கும் போது இந்த குணங்களுடைய எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. இந்த குணங்கள் நண்பர்களுக்கு மத்தியில, உறவினருக்கு மத்தியில, பெற்றோர்கள், பிள்ளைங்க எல்லாருக்கிட்டையும் இது ஒரு தொற்று வியாதி மாதிரி பரவிட்டே இருக்கு. டிசீஸ் மாதிரி தொற்று வியாதி. என் எண்ணம் போல் வாழ்க்கை. நான் எந்த மாதிரி எண்ணத்தில் இருக்கணும் அது அந்த மாதிரி வாழ்க்கை. என் சிந்தனை, என் எண்ணமும் என் சிந்தனையும், என்னுடைய எண்ணங்களும் என் சிந்தனையும் என்னுடைய அடுத்த வாழ்க்கையை தீர்மானிக்கும். நான் வந்து அடுத்து என்ன உடல் எடுக்கணும்? இப்ப நம்ம மனித உடல் இருக்கோம். இந்த மனித உடல் இருக்கிற நாம அடுத்து என்ன உடல் எடுக்கணுங்கிறது யார் தீர்மானிக்கிறா? நானே தீர்மானிக்கிறேன். எப்படி தீர்மானிக்கிறேன்? என்னுடைய எண்ணங்களாலும் எனது சிந்தனையாலும் தீர்மானிக்கிறேன்.
அப்ப எண்ணங்களும் சிந்தனைகளும் தூய்மை அடையாத வரைக்கும் நம்ம இந்த பிறப்பு இறப்பு முதுமை நோக்கி சக்கரத்துல சொல்லிக்கிட்டே இருப்போம். அடுத்து ஒரு தலைமுறையும் இந்த தலைமுறை என்ன யோசிக்குது, அந்த தலைமுறை அடுத்த தலைமுறை என்ன யோசிக்குது, ஃபுல்லா இதே கான்சியஸ்னஸ், மெட்டீரியல் கான்சியஸ்னஸ், பௌதீக உணர்வு, பௌதீக களங்கம். இந்த பௌதீக களங்கம் இருக்கிற வரைக்கும் நம்ம இதயம் அசுத்தமாவே. அப்போ இங்க திதியோட இதயம் அசுத்தமா இருந்ததுனால, திதியும் கஷ்யபரும் தங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளாதனால இந்த கோரமான குழந்தைகள் பிறக்கிறதுக்கு காரணமாயிட்டாங்க. திதி அசுத்தமானவளா இருக்கா, அவ இதயம் சுத்தமா இல்ல. கஷ்யபரும் பலவீனமா இருந்தார். கஷ்யபர் திதியை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சா, கஷ்யபர் பலவீனமா இருந்தார். திதி அவ அவ எதையும் சுத்தமா இல்ல. அதனால கஷ்யபருக்கும் திதிக்கும் பிறந்த குழந்தைங்க 2 பேரும் ராட்சச குழந்தைகள், அசுர குழந்தைகள். அப்போ ஒரு தலைமுறை உருவாகிறது ஒரு குடும்பஸ்தர் கையில இருக்கு. ஒரு தலைமுறை உருவாகிறது ஒரு குடும்பஸ்தர் கையில இருக்கு. அந்த குடும்பஸ்தர்கள் கணவனும் மனைவி எப்படி சிந்திக்கிறாங்க, எந்த மாதிரி சிந்தனையில இருக்காங்களோ அந்த சிந்தனை தான் அவங்க குழந்தைங்க. எஸ் ஹரேஷ், அந்த சிந்தனை தான் அவங்க குழந்தைங்க. கஷ்யபரு திதியும் எப்படி சிந்திக்கிறாங்களோ அந்த சிந்தனை தான் அந்த குழந்தைங்க. அதனாலதான் வேத காலத்துல என்ன பண்ணுவாங்க, திருமணம் செய்து கணவன் மனைவி இணைவதற்கு முன்பாக கர்ப்பாதான சம்ஸ்காரம் பண்ணுவாங்க. கர்ப்பாதான சம்ஸ்காரம், இந்த கர்ப்பாதான சம்ஸ்காரங்கிறது நம்மளை புனிதப்படுத்திக் கொள்ள ஒரு சடங்கு முறை. அந்த கணவனும் மனைவியும் பகவானை வழிபாடு செஞ்சு பக்தி பண்ணி பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் செய்து நல்ல நல்ல கான்சியஸ்னஸ்ல, கிருஷ்ண உணர்வுல நல்ல ஒரு சந்ததி உருவாகணும், அடுத்த தலைமுறை ஒரு நல்ல சந்ததியா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த கணவன் மனைவி இணையும் பொழுது அங்க தெய்வீகமான குழந்தை பிறகு. புலனின்பம், சுயநலம், பகைமை, புலனின்பம், சுயநலம், பகைமை, போட்டி, பொறாமை, அகங்காரம், ஆணவம், செருக்கு, இந்த மாதிரி குணங்கள் இருக்கிறவங்க இணையும் போது அதே குணங்களுள்ள குழந்தைகள் தான். அதோட டபுள் மடங்கு இல்லையா? இப்ப தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாய் 8 அடி பாய்ச்சா குட்டி 16 அடி பாயும். தாய் 8 அடி பாய்ச்சதுன்னா குட்டி 16 அடி பாயும். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. ஒரு சேரீயோடைய குவாலிட்டி எப்படி செக் பண்றோம்? ஒரு புடவை மாதாஜிகள் நல்லா ஒரு புடவை வாங்கும் போது அதை செக் பண்றோம். அந்த நூலை வச்சு சொல்லல அந்த புடவை எப்படி இருக்கு, நல்ல மெட்டீரியலா, நல்ல துணியா, இல்ல வீணா போனதா. அந்த மாதிரிதான் இந்த குழந்தைகள் எதிர்காலம் பெற்றோர் கையில். அதனாலதான் பெற்றோர்கள் கிருஷ்ண உணர்வு ரொம்ப ரொம்ப அவசியம். திதியும் கஷ்டப்படும் பலவீனமா இருந்ததுனால அவங்களுடைய பிறக்கிற குழந்தைங்க 2 பேரும் இந்த 3 உலகத்தையும் கதற செய்யக்கூடியவர்களா இருக்காங்க. இந்த திதியோட கருவுல அந்த 2 குழந்தை தோன்றணும்னு இந்த பிரபஞ்சமே திருவிழா போடுகிற மாதிரி இருக்கு. மைத்ரேய உவாச்ச சப்ரஹஸ்ய மகாபாகோ பகவான் சப்தகோச்சரக பிரத்யாசாமோர் தேவான் பிரீனான் ரிஷிரயா கிரா. மைத்ரேய முனிவர் கூறினார், உன்னதமான ஒளி அதிர்வுகளால் உணர்ந்து கொள்ளப்படும் பிரம்மதேவர் தேவர்களின் பிரார்த்தனைகளில் மனமகிழ்ந்து அவர்களை திருப்திப்படுத்த முயன்றார். தேவர்கள்லாம் பிரம்மாட்ட பிரார்த்தனை பண்ணாங்க. ஏன்னா பிரம்மர் தான் தேவதேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவன், தேவதேவன் பிரம்மா. பிரம்மாட்ட பிரார்த்தனை பண்றாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரே பயமா இருக்கு, ஒரே துன்பத்திலே சங்கடத்திலையும் மூழ்கி இருக்கோம், 3 உலகம் இருள்ல மூழ்கி இருக்கு, என்னென்ன அசம்பாவிதம் நடக்க போகுதோ, என்னென்ன விளைவுகள் வரப்போகுதோ. இந்த 2 அசுர குழந்தைகளும் பூமியில வந்திருக்காங்க. இந்த அசம்பாவிதம் விளைவுகளை நினைக்கும் போது அப்படியே உடம்பெல்லாம் பதறுது, ஹிருதயமே சுக்குநூறா வெடிச்சிரு போல. அந்த பதட்டமும் பயமும் தேவர்களை பிரம்மா கிட்ட கொண்டு நிறுத்தி. இப்ப பிரம்ம பேசுற பிரபா என்ன சொல்ற பொருளுரையில, திதியின் தவறான செயலை பிரம்மதேவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதனால் அங்கு எழுந்துள்ள சூழ்நிலையை கண்டு அவர் புன்னகித்தார். இதனை அவர் தேவர்களுக்கும் புரிந்து கொள்ளுமாறு அவருக்கு விளக்கி கூறினார். இப்ப திதியோட இந்த ஒரு வேலையினால பாருங்க, ஒருத்தர் செய்த தவறு எவ்வளவு பேரை பாதிக்குது. இதனாலதான் கிருஷ்ண உணர்வு ஏன் பிரச்சாரம் செய்யப்படணும், கிருஷ்ண உணர்வு ஏன் அத்தியாவசியம், ஏன் கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ணணும்னா,
நாட்டுல வந்து அசுரர்கள் பாவகரமான வாழ்க்கை வாழ்றவங்க அதிகரிக்கும் போது அது தாக்கம் எல்லாரையும் பாதிக்கும். தீய குணம் உள்ளவங்க, தீய சிந்தனை உள்ளவங்க அதிகரிக்கும் போது அது எல்லோரையும் பாதிக்கும். சாதாரண பாமர மக்களையும் பாதிக்கும், சாதுக்களையும் பாதிக்கும், எல்லாரையும் பாதிக்கும். இந்த இயற்கை பேரிடர்கள்லாம் வரும். மிருகங்களை கொல்றது, பசு வதை பண்றது, இதெல்லாம் அதிகரிக்க அதிகரிக்க இந்த பூமியில் இருக்கிற எல்லாரும் கஷ்டப்படும், பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாகும். அதனாலதான் சாதுக்கள் வந்து அயராமல் பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்காங்க. பிரபுபாதர் தன்னுடைய வயதான காலத்துல உலகம் முழுதும் சுற்றுப்பயணம் பண்ணார். பிரபுபாதர் நினைத்திருந்தா அவர் அந்த வயதான காலத்துல பிருந்தாவனத்துல ராதா குண்டத்துல இருந்து பகவான் நாமத்தை ஜபம் செஞ்சு அவர் பகவான் திரும்ப போயிருக்கலாம். ஆனா பிரபுபார் எப்படி பாக்குறாரு, இந்த பிரபஞ்சமே துன்பத்துல மூழ்கி இருக்கு, எல்லாரும் அறியாமையில இருக்காங்க, பௌதிக துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நான் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு தெரியாமல் இருக்காங்க, அதான் அறியாமை. நான் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த துன்பத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு யோசிக்க கூட அவங்களுக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு மக்களுக்கு வந்து நான் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு தெரியல, அது ஒரு அறியாமை. அந்த துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு யோசிக்க கூட நேரம் இல்லை, அது அறியாமையோட இன்னொரு ஃபார்ம், இன்னொரு தோற்றம். இந்த மாதிரி மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் இதை வச்சு சமாளிச்சிருவேன், அதை வச்சு சமாளிச்சிருவேன், இதை பண்ணி சமாளிச்சிருவேன், அதை பண்ணி இங்க சமாளிக்கிற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பெரும்பாலான மக்கள் வந்து சுச்சுவேஷன் எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இதை எடுத்து அதுல போட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாமா, அது எடுத்து இதுல போட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாமா. இந்த நடுத்தர குடும்பத்துல இந்த இதெல்லாம் நடக்கும். நடுத்தர குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, வருமானத்தை வச்சு எதையும் அட்ஜஸ்ட் பண்ணி லைஃப் கொண்டு போவாங்க. இன்னைக்கு இதுல இருக்கிற பணத்தை எடுத்து அதுல போட்டு, அதுல இருக்கிற இதுல போட்டு எப்படியாவது வாழ்க்கையை வந்து தக்க வச்சுக்கலாம். இது வந்து நடுத்தர குடும்பத்துல மட்டும் இல்ல, ஹோல் சொசைட்டி அப்படிதான் இருக்கு. சமுதாயமே எப்படி இருக்குன்னு சொன்னா, எப்படா என் வாழ்க்கையை நான் தக்க வச்சுக்கிறது, இந்த வாழ்க்கையை நான் தக்க வச்சுக்க, ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள போராடிக்கிட்டு இருக்காங்க. அதான் பிரபுபா சொல்லுவார், ஈச் அண்ட் எவ்ரி லிவிங் என்டிட்டி தே ஆர் ஸ்ட்ரகிளிங் ஃபார் தேர் எக்ஸிஸ்டன்ஸ். எல்லாருமே தன்னுடைய நிலையை தக்க வச்சுக்க போராடிட்டு இருக்காங்க. வாழ்க்கையே ஒரு போராட்டமா இருக்கு. இயற்கையோட போராட்டம், குணங்களோட போராட்டம், மனதோட போராட்டம், ஆபீஸ்ல போராட்டம், வீட்டுல வந்தா போராட்டம், எங்க பார்த்தாலும் போராட்டம். லைஃப் ஃபுல்லா வார். இதுதான் புரிய மாட்டேங்குது மக்களுக்கு. ஏன் இந்த போராட்டம், இந்த போராட்டத்துல ஏன் என்னால வெற்றி பெற முடியல, மீண்டும் மீண்டும் நான் தோத்துக்கிட்டே இருக்கேன், என் லைஃப் ஃபுல்லா போராட்டமா இருக்கு, வாழ்க்கை பூரா வார், போராட்டம், சண்டை நடந்துட்டு இருக்கு, இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு என்னன்னு கூட யோசிக்கிறாரு. இதுதான் இன்னைக்கு சுச்சுவேஷன். அதனால இந்த சமுதாயத்துக்கு இது ரொம்ப அவசியம். கிருஷ்ண பக்தி கொடுக்கறதால மட்டும்தான் இந்த சமுதாயத்தை இத்தகைய போராட்டங்கள்ல இருந்து காப்பாற்ற முடியும். இந்த மாதிரி பல்வேறு போராட்டங்கள்ல இருந்தும் ஒருத்தரை காப்பாற்ற முடியும்னு சொன்னா அது கிருஷ்ணவனுக்கு தான் ஒரே வழி. இல்லாட்டி மக்கள் வந்து மேலும் மேலும் பாவகாரிகள் ஈடுபடும் போது, அறியாமையில செயல்படும் போது அவங்க மேலும் மேலும் துன்பத்தை அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. ஜட உலகம்னாலே துன்பம் நிறைந்ததுதான் சொல்றாரு கிருஷ்ணா. துக்காலயம் அசாஸ்வதம், துன்பம் நிறைந்தது, நிலை இல்லாதது, அனித்யம் அசுகம் லோகம், இந்த உலகம் நிரந்தரம் இல்ல, இங்க சுகம் இல்ல, புரிஞ்சுக்கங்க. என் அருமை ஜீவாத்மாக்களே புரிஞ்சுக்கங்க, இந்த உலகம் தற்காலிகமானது. ஆனா அதை மறந்துட்டு நம்ம எப்படியாவது இங்க நம்ம வாழ்க்கையை சரி பண்ணிடலாம், அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்க அட்ஜஸ்ட் பண்றலாம் பண்ண முடியாது. சோ பிரம்ம பேசுறாரு இப்போ தேவர்கள்கிட்ட. பிரம்ம வாச்ச மனசாமே சுதஸ் யுஷ்மாத் பூர்வஜாஹ சங்கதாயத ஷேரோர் விகாயசா லோகால் லோகேஷோ விகதஸ்பிருகா. பிரம்மதேவர் கூறினார், சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாராயினும் நால்வரும் எனது மனதிலிருந்து பிறந்தவர்கள். உங்கள் அனைவருக்கும் அந்நால்வரும் மூத்தவர்களாம். சில நேரங்களில் அவர்கள் பௌதிக மற்றும் ஆன்மீகவானங்களில் எந்தவித குறிப்பிட்ட விருப்பமின்றி பயணம் செய்கின்றனர். சோ இங்க வந்து சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரன் பிரம்மாவுடைய 4 பசங்க. இந்த 4 குழந்தைகளும் தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள். பாருங்க அவங்க எவ்வளவு ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள்னா, அவங்க பிரம்மாட்டிருந்து வந்த உடனே அவங்க எதுலையுமே கவர்ச்சி இல்லை. இந்த உலகத்தை அனுபவிக்கணும், புலன்பு அனுபவிக்கணும், எதுலையுமே கவர்ச்சி இல்லை. அவங்க வந்து பிரம்மாட்டிருந்து வந்த உடனே பிரம்மா சொல்றாரு,
என் அருமை குழந்தைகளே, நீங்க வந்து சந்ததிகளை உற்பத்தி பண்ணணும். இவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நாங்க எதுக்கு சந்ததி உற்பத்தி பண்ணணும்? நாங்க பிரம்மத்தை தியானம் பண்ண போறோம், நாங்க தியானம் செய்ய போறோம்னு அவங்க போறாங்க. அவங்க வந்து இந்த 4 குமாரர்களும் தங்களை குழந்தைகளாக வச்சுக்கிறாங்க. குழந்தையினுடைய சரீரம் ஒரு 5 வயசு குழந்தை. 5 வயசு குழந்தையுடைய சரீரத்துல என்ன இருக்கும்? காமம் கிடையாது, பொறாமை கிடையாது, துவேஷம் கிடையாது, எந்த பௌதிகமான குணத்தோட தாக்கம். அது ஒரு கள்ளம் கவடம் இல்லாத குழந்தை. குழந்தைனாலே கள்ளம் கவடம் இல்லை 5 வயது வரைக்கும். அதுக்கப்புறம் வளர வளர எல்லாம் வந்துருக்கும். 5 வயசு வரைக்கும் நான் கூட நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து எல்லா பௌதிகமான குணங்களுடைய தாக்கம். காமம், கோபம், பொறாமை, பேராசை, சுயநலம், தற்பெருமை, வீண் கர்வம், இதெல்லாம் வரும். அப்ப இந்த குணங்கள்ல இருந்து எப்படி நான் சந்தோஷமா இருக்க முடியும்? 4 குமாரர்களும் ஆனந்தத்தை அனுபவிக்க நினைக்கிறாங்க. அப்ப நான் ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னா நான் வந்து கள்ளம் கவடம் இல்லாதவனா இருக்கணும். நான் கள்ளம் கபடம் இல்லாதவனா இருக்கணும்னா நான் எனக்கு குழந்தையாவே வச்சு. அதனால இந்த குமாரர்கள் தங்களை குமாரா, குமாரா மீன்ஸ் சைல்டு. நம்ம தமிழ்ல சொல்ற குமாரன் சொல்லுவோம். குமாரன், குமாரன். முருகர்கிட்ட ஒரு பேர் குமாரன் சொல்லுவாங்க. குமரன் என்னது? அவர் சின்ன குழந்தை. குமரவேல், குமரன், திருக்குமரன், குமார், கோமார் அப்படின்னா குழந்தை, பாலன், பாலகுமார். அதனால இந்த குழந்தைகள் பிராயத்துல ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை விளையாடிட்டு இருக்கு. 4-5 வயசு. 4-5 வயசு ஆண் குழந்தை பெண் குழந்தை விளையாடிட்டு இருந்தா அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு அட்ராக்ஷன் இருக்குமா? ஒரு கவர்ச்சியோ, ஈர்ப்போ, இல்ல புலன்போ, அனுபவிக்கிற எண்ணமோ? இன்னும் நத்திங், எதுவுமே இருக்காது. அது பாட்டு கள்ளங்கவரம் எல்லாம் விளையாடிட்டு. அதே அந்த குழந்தை 14-15 வயசு ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், இமீடியட்டா அட்ராக்ஷன். ஓ, இந்த பொண்ணு அழகா இருக்கா, இந்த பையன் அழகா இருக்கான், அவன் அப்படி பண்ணான், அப்படி ஸ்டைல் பண்ணான், இப்படி ஸ்டைல் பண்ணான், அவன் அப்படி நடந்தான், இப்படி நடந்தான், அந்த பொண்ணு அப்படி சிரிச்சா. சோ மெனி அட்ராக்ஷன். அதனால குமாரர்கள் என்ன பண்ணாங்களாம், தங்களை குழந்தைகளாவே வச்சுக்கிறாங்க. பிரம்மா வந்து சொல்றாரு, நீங்க சந்ததிகள் உற்பத்தி பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு போயிட்டாங்க. அவங்க 3 உலகம் சுத்தி வர்றாங்க. அவங்க பௌதிக லோகம், ஆன்மீக லோகம், எல்லா பக்கம் பிரயாணம் செய்யப்படுகிறார். அவங்க புரோபா என்ன எழுதுறார் பொருளுரையில, விருப்பம் என்று நாம் குறிப்பிடும் பொழுது அது பௌதிக புலனுணர்ச்சியே ஆகும். இந்த மாமுனிவர்களான சனகர், சனந்தனன், சனத்குமாரர் 4 பேரும் பௌதிக விருப்பம் கிடையாது. எந்த விதமான பௌதிகத்துல விருப்பமே கிடையாது, டிசைர்லெஸ். ஆனாலும் சில நேரங்களில் அவர்கள் பக்தி தொண்டை பற்றி உபதேசிப்பதற்காக தங்கள் விருப்பம் போல பிரபஞ்சம் முழுவதும் பயணம் செய்கின்றனர். இதுதான் பிரபுபாதர். பிரபுபாதர், குருமார்கள் எல்லாம் டிராவல் பண்றாங்க. அவங்களுக்கு பௌதிக உலகத்துல அனுபவிக்க வேண்டியதோ, பௌதிக உலகத்துல எந்த ஒரு டிசைரோ கிடையாது. ஆனா எதுக்கு டிராவல் பண்றாங்க, எதுக்கு பிரயாணம் பண்றாங்க? கிருஷ்ண பக்தி கொடுக்கறதுக்காக, கிருஷ்ண பக்திய கொடுப்பதற்காக. பிரபுபாதா வந்து அந்த வயதான காலத்துல, எல்லாரும் வயதான காலத்துல விருந்தாவன்ல போய் இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. பிரபுபாத் விருந்தாவனத்துக்கு வெளியில வந்து அவர் போற இடத்துல விருந்தாவனம் ஆக்கிட்டார். பிரபுபாத் போற இடத்துல விருந்தாவனம் ஆக்கிட்டார். அப்புறம் என்ன சொல்றாரு பிரம்மா வந்து, தயேகதா பகவதோ வைகுண்டஸ்யாமலாத்மனக யயோர் வைகுந்த நிலையம் சர்வலோக நமஸ்கிருதம். இந்த மாதிரி இந்த 4 குமாரர்களும் எல்லா பிரபஞ்சங்களுக்கும் பயணம் செய்து முடித்த பின்னர் அவர்கள் அனைத்து விதமான கலங்கத்திலிருந்தும் விடுதலை பெற்றிருந்ததனால் ஆன்மீக வானத்துக்குள் நுழைந்தனர். பரோவியமான ஒரு இடம் இருக்கு. பரோவியமானா ஸ்பிரிச்சுவல் ஸ்கை. இப்ப இந்த வானம் ஒண்ணு பாக்குறோம் இல்லையா, இதுக்கு மேல ஒரு வானம் இருக்கு, அது ஆன்மீக வானம். அதுக்குள்ள நுழையணும்னு சொன்னா எல்லா விதமான கலங்கத்திலிருந்து நம்ம விடுபட்டிருக்கோம். இறைவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நான் போகணும்னு சொன்னா, இறைவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நான் நுழையணும்னு சொன்னா இந்த எல்லா விதமான கலங்கத்திலிருந்து விடுபட்டிருக்கும். காமம், கோபம், பேராசை, பொறாமை, அகங்காரம், பகைமை, விருப்பு, வெறுப்பு, மான அவமானம், இதுல இருந்தெல்லாம் விடுபட்டிருக்கும். இப்ப இந்த 4 குமாரர்களும் இங்க பாருங்க, ரொம்ப அழகா சொல்றார் பிரபுபாதர். இந்த 4 குமாரர்களும் அனைத்து விதமான கலங்கத்திலிருந்து விடுபட்டிருந்ததனால் அவங்களால் ஆன்மீக வானத்துக்குள் நுழைய முடித்தது. இந்த ஆன்மீக வானத்தில் வைகுந்த லோகம் போன்ற ஆன்மீக உலகங்கள் இருக்கின்றன. இவைகளே முழுமுதற் கடவுள் மற்றும் அவரது தூய பக்தர்கள் உறைவிடமாகும். பகவானுக்கு அட்ரஸ் இருக்கு,
கடவுள்னா அட்ரஸ் இல்லாதவர் இல்ல. கடவுளுக்கு உருவம் கிடையாது, அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது, அவர் எல்லா பக்கம் இருக்கிறாரு. அவர் அட்ரஸ் இல்லாதவர் இல்ல. பகவானுக்கு அட்ரஸ் இருக்கு, கடவுளுக்கு உருவம் உண்டு. அவர் புருஷோத்தமா, புருஷோத்தமா. அவருக்கு உலகம் உண்டு, வைகுந்த லோகம். அந்த வைகுந்த லோகங்கிறது ஒரு பிளானட் இல்ல, வேற இன்னுமரபிள் வைகுந்த லோகஸ், கோடிக்கணக்கான வைகுந்த லோகம். பாருங்க, பிரபுபாதர் வந்து எவ்வளவு பெரிய மாஸ்டர் ஆச்சாரியர், மாஸ்டர் பிரெயின் ப்ரோப்பர். ப்ரோப்பார் என்ன பண்ணாரு, ஒட்டுமொத்த வைகுந்த லோகங்களுடைய வர்ணனைய ஒரு அட்டை படத்திலே வச்சுட்டு, அட்டை படம் ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தத்துல ஆன்மீக உலகத்துல அட்டை படத்திலே வச்சுட்டு, எப்படி இந்த மாதிரி இந்த பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோல அட்டை படத்துல எல்லா வைகுந்த லோகத்தையும் வச்சுட்டு, இதுல பூரா எண்ணற்ற வைகுந்த லோகங்கள் இருக்கு. ஆன்மீக வானத்துல கோடிக்கணக்கான வைகுந்த லோகம், அதுல கிருஷ்ணனுடைய கோலோகம் உண்டாகும், கிருஷ்ணாவுடைய கோலோகம் உண்டாகும். வைகுண்டத்தோட கேபிட்டல், இப்ப தமிழ்நாடுடைய கேபிட்டல் சென்னைன்னு சொல்ற மாதிரி கிருஷ்ணா வைகுந்தோட கேபிட்டல் வந்து கோலோகம் உண்டாகும். அங்க கிருஷ்ணா நித்தியமா லீலை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இந்த வர்ணனைகள்லாம் இருக்கு சாஸ்திரத்துல. கடவுளுக்கு உலகம் கிடையாது, கடவுளுக்கு உருவம் கிடையாது, அவருக்கு உலகம் கிடையாதுன்றது முட்டாள். அவங்களால உணர முடியல. அவங்களால உணர முடியலங்கிறதுனால அது இல்லைன்னு. இப்போ நான் என் வாழ்க்கையில ஐரோப்பாக்கு போனதே இல்லை, யூரோப் கண்ட்ரிக்கு போனது இல்லை, இது வரைக்கும் நான் யூரோப் கண்ட்ரி போனது இல்லை. அதனால யூரோப் கண்ட்ரின்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் போல, நான் பார்க்கல, நான் ஐரோப்பா கண்டத்துக்குள்ள போல, நான் ஐரோப்பா கண்டத்துக்குள்ள போகாதனாலையும் நான் பார்க்காதனாலையும் அப்படி ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட முடியும். அதான் கிணத்து தவளை தத்துவம். ரோப்பா சொல்லுவாரு கிணத்து தவளை தத்துவம். கிணத்து தவளை என்ன பண்ணும், கிணத்து தவளை வந்து கிணத்துக்குள்ளேயே தான் வெளியில வர முடியாது. அப்போ ஒரு நாள் பசிபிக் கடல்ல இருந்து ஒரு தவளை வந்துதான், பசிபிக் கடல்ல இருந்து ஒரு தவளை வந்தது. இந்த பசிபிக் கடல்ல இருந்து வந்த தவளை வந்து கிணத்து தவளையை பாக்குது. இந்த கிணத்து தவளை கேக்குது, நீ எங்க இருந்து வர? இப்ப ரெண்டு பேர் பார்த்தா ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும், இப்ப நானும் நீங்களும் முதல் பாக்குறப்ப நீங்க எங்க இருந்து வரீங்க இல்லையா? பெரியசாமி பிரபு வந்து என்ன பாக்குறீங்க, பிரபு நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? உடனே நான் சொல்லுவேன், நான் இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து வந்திருக்கேன், நான் செஞ்சேரியில இஸ்கான் பெரம்பூர்ல இருக்கேன் வந்திருக்கேன். ஓ சரி சரி சரி. அது மாதிரி இந்த கிணத்து தவளை கேட்டுச்சு. இந்த தவளைகிட்ட இருந்து அந்த அதிதி விருந்தாளி விருந்தினர் தவளை கேட்டது, ஓ தவளையே தவளையே நீ எங்கிருந்து வருகிறாய்? அந்த தவளை சொல்லிட்டு, நான் பசிபிக் கடல்ல இருந்து வரேன். ஓ பசிபிக் கடலா? பசிபிக் கடல், அது ரொம்ப பெருசு, இந்த கிணறு மாதிரிலாம் இல்ல, அது ரொம்ப பெருசு. அப்ப இந்த கிணத்தவளை என்ன நினைச்சுனா, என்ன பெரிய பசிபிக் கடல், இதை விட கொஞ்சம் உயரமா இருக்குமா, ரொம்ப கொஞ்சம் அகலமா இருக்குமா அப்படின்னு ஒரு ஜம்ப் பண்ணிச்சான். ஒரு வயிறு நல்ல மூச்செல்லாம் இறுக்கி பிடிச்சிட்டு, மூச்சை இறுக்கி பிடிச்சு அந்த கிணத்தவளை ஒரு குதி குதிச்சான். இந்த அளவுக்கு பெருசா இருக்குமா? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஜுஜுபி, ஒரு தூசி. அது இவ்வளவு பிரம்மாண்டம், என்ன அப்படி பிரம்மாண்டம், இந்த பாரு அப்படின்னு சொல்லி திரும்பி வந்து மூச்சை இழுத்து பிடிச்சு அந்த தவளை இன்னொரு ஜம்ப் பண்ணிச்சு, இன்னும் கொஞ்சம் உயரம் வந்தது. இந்த அளவுக்கு பெருசா இருக்குமா? சேச்சே, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப பாரு என்ன பண்றேன். மூணாவது தடவை இந்த தவளை என்ன பண்ணுச்சா, கிணறு தவளை இன்னும் நல்லா மூச்சை இறுக்கி பிடிச்சு ஜம்ப் பண்ணு, குதிக்குது. இவ்வளவு பெருசு இருக்குமா? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நாலாவது முறை என்ன பண்ணுச்சு, வயிறை நல்லா இழுத்து ஊதி மூச்சை பிடிக்குமா, தவளை செத்து போச்சு. கிணறு தவளையோட லைஃப் பிடிச்சது. அப்போ நான் ஜெய ஜெகநாத் சுவாமி, நான் வந்து பசிபிக் கடல் அந்த கிணத்தவளை நினைச்சிட்டு இருக்கான், பசிபிக் கடல் இதோட கொஞ்சம் பெருசா இருக்கும், அது போனதில்லை. அதே மாதிரிதான் இறைவனுடைய ராஜ்யத்தை உணராதவங்க, இறைவனை உணராதவங்க, பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை உணராதவங்க, பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை உணராதவங்க, பகவானை உணராதவங்க, பகவானுடைய வைகுந்த லோகத்தை உணராதவங்க அப்படி ஒண்ணு இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். அது அவங்களுடைய அறியாமை. பட் இங்க சாஸ்திரத்துல வர்ணனை இருக்கு, பகவானுடைய உலகம் எப்படி இருக்குன்னு இங்க வர்ணனை இருக்கு. இங்க பிரம்மா சொல்ற அங்க உலகம் எப்படி இருக்கு, அங்க எப்படி போக முடியும்னு சொல்ற. இவைகளே முழுமுதற் கடவுள் மற்றும் அவர் தூய பக்தனின் உறைவிடமாகும். இவையே கண்கூடான இந்த உலகவாசிகள் அனைவராலும் வணங்கப்படுவையாகும். எண்ணற்ற வைகுந்த லோகம் இருக்கு, அதெல்லாம் சாஸ்திரத்துல ஒரு வர்ணனைகள். பொருளுள்ள ப்ரோப்பா என்ன சொல்ற, இந்த உலகம் முழுவதும் துக்கமும் கவலையும் நிரம்பி இருக்கிறது. மேல உலகத்திலிருந்து கீழே உலக பாதாளம் வரைக்கும் எங்க போனாலும் இது விடாது. என்னது, ஜென்ம மிருத்து ஜெராவியாதி துக்கதோஷான தர்சனம், பிறப்பு இறப்பு முதுமை நோய், இது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு.
ஆனா தவளை என்ன நினைக்குது, நான் இதெல்லாம் வந்து கிராஸ் பண்ணி வந்துருவேன். கிராஸ் பண்ணி வந்துருவேன். டாக்டர் ஃப்ராக் பிலாசபி போவார். ரோபா தவளை வச்சு இன்னொரு கதை சொன்னார். ஒரு நாள் ஒரு குளம், அந்த குளத்து பக்கத்துல நிறைய தவளைகள்லாம் இருக்கு. இந்த தவளைகள்லாம் குளத்துல இருந்து வெளியில வரும், குளத்துக்குள்ள போகும், அப்படியே எல்லாம் விளையாடிட்டு இருக்கும். அந்த குளத்துக்கரை வழியா, அந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரு யானை பாகன் தரும் யானை கூட்டிட்டு வரான். இந்த குளத்துக்கு கரை பக்கத்துல ஒரு யானை பாகன் தனி யானை கூட்டிட்டு வரான். இந்த யானை அந்த வழியா வரும்போது யானையோட கால் மிதிப்பட்டு நிறைய தவளை இறந்து போகுது. யானையோட கால்ல மிதிப்பட்டு நிறைய தவளை இறந்து போகுது. அப்ப இந்த தவளைகள் ஒரு மீட்டிங் போட்டாங்க. தவளை எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க. என்ன மீட்டிங் போட்டாங்கன்னா, இந்த யானை வந்து நம்ம பாதையில குறுக்க வருது, அதனால நம்ம சமுதாயத்துல நிறைய பேர் இறந்து போறாங்க. யார் இந்த யானைக்கு சவால் விடுறது? ஏ யானையே, இந்த பக்கம் வராது, நீ இந்த பக்கம் வந்தா நான் உங்களை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு இந்த யானைக்கு யார் சேலஞ்ச் பண்றதுன்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. அப்போ ஒரு தவளை சொல்ல, அப்பா நான் போக மாட்டோமா, எனக்கு பயமா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு. ஒரு தவளையும் பயந்துட்டு இருக்கு, எப்படி நான் போறது, நான் இத்தினூண்டு இருக்கேன், அந்த யானை எவ்வளவு பெருசு இருக்கு, நான் கிட்ட போய் என்ன மிதிச்சுட்டா என்ன பண்றது, நானும் செத்து போக வேண்டியதுதான். அதனால எல்லா தவளையும் பயந்துட்டு இருக்கு. எந்த தவளையும் முன் வரல, நான் போய் யானை கிட்ட சொல்ல போறேன், நீ இந்த பக்கம் வராத, மரியாதை அந்த பக்கம் போ. எல்லா தவளைக்கும் பயம், யாரும் சொல்லல. அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த வழியா ஒரு செல்வந்தர் போனார். அவர் பாக்கெட்ல ஜேப்ல இருந்து ஒரு ரூபாய் காயின், கோல்டு காயின், ஒரு தங்க நாணயம் கீழே விழுந்துருச்சு. அந்த செல்வந்தர் போன வழியில அவர் ஒரு ரூபாய் நாணயம், ஒரு தங்க நாணயத்தை கீழே போட்டார். கீழே போட்டு போயிட்டாரு. அதுல ஒரு தவளை என்ன பண்ணுச்சா, அந்த தங்க நாணயத்துக்கு மேல போய் உட்காந்துச்சு. அந்த ஒரு தவளை என்ன பண்ணுச்சு, அந்த தங்க நாணயத்துக்கு மேல போய் உட்காந்துட்டு இந்த தவளை சொல்லுது, இப்ப நான் வந்து பணக்கார தவளை, என்கிட்ட கோல்டு காயின் இருக்கு. இந்த தவளை எல்லா தவளையும் கூப்பிட்டுச்சு. இந்த கோல்டு காயின் மேல உட்காந்துட்டு, தங்க நாணயத்துக்கு மேல இந்த தவளை உட்காந்துட்டு மற்ற தவளை எல்லாம் கூப்பிட்டுது. தவளைகளே இங்க வாங்க, எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்க, நண்பர்களே, உறவினர்களே, கனவான்களே, எல்லாரும் வாங்க. எல்லா தவளையும் வந்துச்சு. என்னப்பா, என்ன விஷயம்? இன்னைக்கு நான் தான் உங்களுக்கு தலைவன். எப்படா நீ திடீர்னு தலைவன் நானே? பா, நான் உங்களோட செல்வந்தன், உங்ககிட்ட எல்லாம் கோல்டு காயின் இருக்கா? ஒண்ணும் இல்ல பா, ரெண்டு. நான் வந்து இப்ப உங்களுடைய தலைவன், நீங்க எல்லாம் அன்னக்காவடிக்க, உங்ககிட்ட ஒண்ணும் கிடையாது. நான் இப்ப பணக்கார தவளை ஆயிட்டேன். நான் என்ன ஆயிட்டேன் இப்போ, இந்த கம்யூனிட்டிலே நான் தான் பெஸ்ட், பணக்கார தவளை. சரியப்பா, நீ என்ன பண்ண போற? இன்னைக்கு நான் அந்த யானைக்கு சவால் விட போறேன். அந்த யானை இந்த பக்கம் வரட்டும், நீங்க நான் சவால் விடுறேன், இந்த வழியா வராத மரியாதை திரும்பி போறேன். பாடா, நமக்கு ஒரு தலைவர் கிடைச்சிட்டான்ப்பா, சந்தோஷம்ப்பா, சொல்லு அந்த யானைக்கு வர வேண்டாம் சொல்லு. இப்ப இந்த தவளை என்ன பண்ணிடுது, அந்த கோல்டு காயின் மேல உட்காந்து, அந்த தங்க நாணயத்து மேல உட்காந்துட்டு இந்த யானையோட வருக்காய் பார்த்துட்டு, யானை வருது வழக்கு போல. யானையை தூரத்துல பாக்குது தவளை. யானையை தூரத்துல பார்த்த உடனே தவளை சொல்லுது, யானை, மரியாதை சொல்றேன், இந்த வழியை விட்டு போயிடு, நான் தான் தவளைகளின் தலைவன். ஐ ஆம் த மாஸ்டர் ஆஃப் ஆல் த ஃப்ராக். எல்லா தவளைக்கும் நான் தான் தலைவன், நான் பெரிய செல்வந்தன், என்கிட்ட கோல்டு காயின் இருக்கு, இந்த பக்கம் வந்துடாத, மரியாதை போன். அந்த யானை கொஞ்சம் கூட கிட்ட வருது. இப்ப திரும்பி ஜம்ப் பண்ணுது. இந்த தவளை என்ன பண்ணுது, கோல்டு காயின் மேல ஜம்ப் பண்ணிட்டு திரும்பி சொல்லுது, யானையே, நான் பாட்டு சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டு வந்துகிட்டே இருக்க, நான் யாரு தெரியுமா? நான் தான் தவளைகளின் தலைவன், மரியாதையா சொல்றேன், போயிரு இந்த பக்கம் இருந்து. அதான் திரும்பி யானை கிட்ட வருது. திரும்பி வந்து ரொம்ப உயரமா குதிச்சு தவளை சொல்லுது, பறைசாற்றுது அந்த தவளை, யானை, மீண்டும் மீண்டும் சொல்றேன், நீ வந்துகிட்டே, நீ மரியாதையா போ அப்படின்னு சொல்லி குதிக்கும் போது யானை வந்து ஒரு மிதி மிதிச்சுது. அது அப்படி மண்ணோட மண்ண உள்ள போயிடுச்சு. அந்த கோல்டு காயினு அந்த தவளை எல்லாம் உள்ள போச்சு. அந்த தவளை மேல, தவளை அந்த தங்க நாணயத்து மேல உட்கார்ந்து அந்த தவளை, அந்த தங்க நாணயம் எல்லாம் பூமிக்குள்ள போயிடுச்சு, ஒரே மிதி, அவ்வளவுதான். இதுதான் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்தி சித்தாந்த் மகாராஜ் இந்த கதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இன்னைக்கு வந்து கடவுளை எதிர்க்கிறவங்க, கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க, அசுரர்கள், நாத்திகர்கள், பௌதிகவாதிங்க, வீண் கர்வம் பிடிச்சிருக்கிறவங்க, இந்த முட்டாள்கள் கூட்டத்துக்கு தன்னை தலைவனா நினைச்சிட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இந்த மரணங்கிற யானை வந்து ஒரு மிதி மிதிக்க ஒரு நாள். அவனுடைய செல்வம், சொத்து, பேரு, புகழ் எல்லாம் மண்ணோட மண்ண போயிடும். தர்சால். அதனால இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா,
பிரபா என்ன சொல்றாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை சொல்றாரு. இந்த உலகம் முழுவதும் துக்கமும் கவலையுமே நிரம்பி இருக்கு. மேலுலகிலிருந்து தொடங்கி கீழே பாதாளோகம் வரையில வாழும் ஒவ்வொரு ஜீவராசியும் துக்கமும் கவலையும் நிரம்பியதாவே இருக்கிறார். ஏதாவது ஒரு துக்கம், ஏதாவது ஒரு கவலை. ஒண்ணு மனசுல நிம்மதி இல்லை, இல்ல புலன்கள்ல நிம்மதி இல்லை, இல்ல புலன்கள்ல துன்பம், இல்ல மனதால துன்பம், இல்ல இயற்கையினால துன்பம். ஏதோ ஒரு வகையில துன்பத்துல பாதிக்கப்பட்டிருக்கும். ஏனென்றால் நடப்பு உலகில் ஒருவரும் நித்தியமாக வாழ முடியாது. இந்த உலகம் தற்காலிகமானது, நம்ம உடலும் தற்காலிகமானது, இங்க காணக்கூடிய அனைத்தும் தற்காலிகமானது. அதனால இங்க நிரந்தரமா வாழ்றதுங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. ஆனாலும் உயிர்கள் அனைத்தும் நித்தியமானவையே. அவர்கள் ஒரு நித்தியமான இல்லம், ஒரு நித்தியமான குடியிருப்பினை விரும்புகின்றனர். எல்லாரும் ஒரு சொந்த வீடு வாங்கின இந்த உலகத்துல எல்லாரும் பாருங்க, எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு சொந்த வீடாவது வாங்கி, இல்ல இந்த சொந்தக்காரங்களை ஏளனமா பேசுவாங்க. இதுதான் பொய்க்கருவம். இந்த பொய்க்கருவம் என்னன்னு சொன்னா, இந்த பொய்க்கருவம் எப்படின்னா, அடுத்தவங்க என்ன அது சொல்லிடுவாங்க, அடுத்தவங்க இதை சொல்லிடுவாங்க, இதே நினைச்சிட்டு நம்ம அடுத்தவங்களுக்காக வாழல, நம்ம நமக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, நான் வந்து எப்படியாவது சொந்தக்காரங்க மத்தியில நான் வந்து ஒரு என்னுடைய பிரஸ்டீஜ் நான் விடக்கூடாது. இந்த நான்கிற ஃபால்ஸ் ப்ரைடு, பிரஸ்டீஜ் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த உடல் சார்ந்து வரும். இந்த உடல் சார்ந்து வரக்கூடியது நான், எனது, என்னுடைய. அதனால மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த பொய்க்கருவத்துல மாட்டிக்கிறேன், பொய்க்கருவம். அதனாலதான் இந்த பழைய சினிமால ஒரு படம் வந்தது, ரொம்ப மீனிங்கான படம். நீங்க பாத்துருப்பீங்க, பெரியசாமி சார். இந்த பாமா விஜயன் ஒரு படம் வந்தது, பாத்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? இன்னும் உங்க வயசுக்கு அந்த படம் பார்த்து பாருங்க, நீங்க நல்ல ஆத்மா. ஆனா அந்த படம் நல்ல படம் தான். அதுல வந்து ஆபாசமோ கவர்ச்சியில இருக்காது. அந்த படத்துடைய முக்கியமான தீம் என்னன்னா, பொய் கருவம் இருக்கக்கூடாது, பொய் கருவம். இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க வீட்டு பக்கத்துல ஒரு சினிமா நடிகை வந்து குடியிருப்பாங்க. இந்த ஃபேமிலி, ஒரு ஃபேமிலி இருக்கும், அதுல அண்ணன் தம்பி எல்லாம் இருப்பாங்க. அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு சினிமா நடிகை, அந்த சினிமா நடிகை கவர்றதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க, தங்களை ஆடம்பரமா இருக்க மாதிரி காமிச்சுக்கணும். சோஃபா செட் என்ன, வீடு வந்து மாத்துறது, கடனை வாங்கி உடனே வாங்கி. அதான் அந்த பாட்டுல வரும், வாடகை சோஃபா 20 ரூபாய், விலைக்கு வாங்கினா 30 ரூபாய். வரவு எட்டனா, செலவு பார்த்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துண்டனா. அவ்வளவுதான், லைஃப் முடிச்சது. வரவு எட்டனா தான், ஆனா செலவு 10 வச்சிருந்தாங்க. சோ இப்படி லைஃப் வந்து இப்படி போகுதுன்னா, மக்களுடைய வாழ்க்கையை அன்னைக்கு அழகா சித்தரிச்சுக்கிறாங்க. இன்னைக்கு பூரா சினிமா இருக்கிறது பூரா குத்தாட்டம் போகுது. ஒரு மீனிங்கே இல்லை, வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாது. எனவே அது பொழுதுபோக்குது, அது வீணான பொழுது வீணாக்கு. பட் ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஏன் இந்த ஞாபகம் வந்ததுன்னு சொன்னா, இந்த அளவுக்கு மக்கள் வந்து அறியாமையில் இருக்காங்க. நான் எப்படியாவது கடனை உடனே வாங்கி எதையாவது பண்ணி இங்க வீடு கட்டிடணும், எவ்வளவு கடன் ஆனாலும் பரவாயில்ல. இப்பதான் லோன் கொடுக்குறானே, ஹவுஸ் பேங்க்ல போனா ஹவுஸ் லோன் கொடுக்குறான், கார் வாங்க போனா கார் லோன் கொடுக்குறான், டூ வீலர் வாங்க போனா டூ வீலர் லோன் கொடுக்குறான், பள்ளி கல்விக்கு கல்லூரியில் படிக்கிறது லோன் கொடுக்குறாரு. கல்லூரியில் படிக்கிறது அரசாங்கம் ஃப்ரீயா எஜுகேஷன். கல்வி வந்து பள்ளிக்கூடத்துல படிக்கிறது அரசாங்கம் இலவசமா கொடுக்கணும். அத வந்து லோன் போட்டு படிக்கிற நிலைமையில இருக்கு, கடனை வாங்கி படிக்க வேண்டிய நிலைமை. வந்து பிரபா சொன்னாரு, நிர்வாக கோளாறுன்னு சொன்னாரு. திறமை இல்லாத ஆட்கள் கையில நிர்வாகம் போகும்போது இப்படிதான் நடக்கும். ஊரே அடமானம் வச்சிருவாங்க, நாட்டே அடமானம் வச்சிருவாங்க. கொஞ்சம் விட்டுதான் இந்தியாவை அமெரிக்கா அடமானம் வச்சிருப்பாங்க. சரி, இப்ப என்ன நடந்தது, அது வேற டாப். இப்போ இந்த எப்படியாவது இந்த உலகத்துல நான் வந்து வீடு கட்டிடணும், ஆனா அது நிலையானதா இல்லையே. என்ன சொல்றாரு பிரபுபாதா, நித்தியமான இல்லம், ஒரு நித்தியமான குடியிருப்பினை விரும்புகின்றனர். ஆயினும் பௌதிக உலகில் தற்காலிகமான வசிப்பிடத்தை ஏற்றுக்கொண்டிருப்பதால் அவர்கள் இயற்கையில கவலை நிரம்பியவர்களா இருக்கின்றனர். ஐயோ, அழகான வீடு கட்டிட்டு போறேனே, இந்த வீடு அதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் என்ன ஆக போகுது, இந்த வீடு எனக்கு அப்புறம் என்ன ஆகும், என் மனைவி என்ன ஆவா, என் பிள்ளைங்க என்ன ஆவாங்க, சோ மெனி கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணுனா கூட வாழும்போது நிம்மதி கிடையாது. கோடிக்கணக்கான சம்பளம், கோடிக்கணக்கான வருமானம் எல்லாம் இருக்கு, பங்களா என்ன, கார் என்ன, பேர் என்ன, ஊர் என்ன, அது நிம்மதி இல்லை.
நிம்மதி இல்லை. அப்ப ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், பௌதிகத்துல எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் ஒருத்தர் நிம்மதியா இருக்க முடியாது. ஒரு பறவை கூட அது கூட்டுல சந்தோஷமா இருக்கு. குலவசிஷத்தில் சொல்றாரு சைத்தன்மாவுடைய சகாக்களோடு, ஒரு பறவை ஒரு அழகா கூடு கட்டிட்டு அந்த கூட்டுல சந்தோஷமா வாழுது, நிம்மதியா இருக்கு. அந்தந்த வேலைக்கு என்ன இறை கிடைக்குதோ, அந்த வேலைக்கு என்ன இறை கிடைக்குதோ அந்த இறையை சாப்பிட்டுட்டு தன் குஞ்சுகளோட அந்த அம்மா பறவையும் அப்பா பறவையும் சந்தோஷமா இருக்கு. அவர் இந்த குஞ்சுக்கு ரெக்கம் முளைச்சோடனே அது இறையை தேடி அது மாதிரி பறந்து போகும். அந்த லைஃப், அந்த வாழ்க்கை கூட மனுஷனுக்கு இல்லை. ஒரு பறவையோட வாழ்க்கையில கூட அது நிம்மதியா இருக்கு. ஆனா மனுஷனுக்கு நிம்மதியா இல்லை. பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறாங்க, பெரிய பெரிய விஞ்ஞான முன்னேற்றம் சொல்றாங்க, சாஃப்ட்வேர் இருக்கிறாங்க, ஐடி இருக்கிறாங்க, திஸ் தட் சோ மெனி திங்ஸ். பட் நிம்மதியா இருக்காங்களா? கிடையாது. நிம்மதியா இருக்க முயற்சி பண்றாங்க. அந்த நிம்மதியில ஏமாற்றம் வரும்போது வேற ஏதாவது வழியில நிம்மதி தேடலாமா? பெண்கள்கிட்ட கிடைக்குமா? போதை வசத்துல கிடைக்குமா? புலன்பத்துல கிடைக்குமா? கிடைக்காது, கிடைக்காதுங்க. கிருஷ்ணாட்ட வந்தாதான் கிடைக்கும். நல்லா நீங்க பிரபுபா சொல்றாரு, ஆன்மீக வானத்துல உலகங்கள் வைகுந்த உலகம் என்று அழைக்கப்படுகின்றன. ஏனென்றால் இந்த உலகில் வாழ்பவர்கள் அனைவரும் கவலையிலிருந்து விடுபட்டவர்கள். பகவானுடைய உலகத்துல கவலைங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. அதான் வைகுந்தா, தேர் இஸ் நோ மிசரி. பகவானுடைய உலகத்துல துன்பமோ கவலையோங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. அவர்களுக்கு ஜனனம் மரணம் மூப்பு பிணி போன்ற எதுவும் கிடையாது. ஆன்மீக உலகத்துல பிறப்பு இறப்பு கிடையாது. ஏன்னா ஆன்மீகமான சரீரம். ஆகையினால் அவர்களுக்கு கவலையும் கிடையாது. மாறாக பௌதிக உலகத்தில் உள்ளவர்கள் ஜனனம் மரணம் பிறப்பு நோய் பயன்கள் இது இருப்பதனால் அவர்கள் அனைவரும் கவலை என்னும் கடலில் மூழ்கியிருக்கின்றனர். என்னைக்கா ஒரு நாள் சந்தோஷமா பேசணும். அட என்னங்க சொல்றது, என் வாழ்க்கையே இப்படிதான். யாரையா பார்த்த உடனே ஆரம்பிச்சிருவாங்க, உங்களுக்கு எல்லாம் என்னங்க, நீங்க எல்லாம் ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க, நாங்கெல்லாம் பாருங்க அப்படிதான் இல்லையா, பெரிசா இப்படி சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாம் என்னையா, நீங்க எல்லாம் ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க, பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, என்ன கவலை, நீங்க ராமகிருஷ்ணா கோவிந்தான் போலாம், நாங்கள இப்படின்னு பாட ஆரம்பிச்சுருவாங்க. ஐயா நீங்களும் வாங்க, சந்தோஷமா இருக்கலாம், கேட்க மாட்டேன். நீங்களும் வாங்க, கோயிலுக்கு வாங்க, நாம ஜெபம் பண்ணுங்க, சந்தோஷம். அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் வரணும். நேரம் இந்த மாதிரி வீண் புலம்பல், எப்பப்பார் ஏதாவது புலம்பல் வச்சுக்கிட்டே. ஜட உலகத்துல மக்கள் இந்த புலம்பல் பாட்டு பாடாம இருக்கிறது அபூர்வம் தான். எதையாவது புலம்பிக்கிட்டே இருக்கு, அப்படி ஆயிடுச்சு, இதாயிருச்சு, அதாயிருச்சு, இதாயிருச்சு. அது 4 பொம்பளைங்க சேர்ந்தாங்க, ஒரே புலம்பல் தான். இவங்க குடும்ப கதை அவங்க சொல்றது, அவங்க குடும்பம் எல்லாம் சொத்த கதை, சுவாக கதை. ஆனா கிருஷ்ணரை பத்தி பேசுங்கன்னா பேச மாட்டீங்க. கிருஷ்ணரை பத்தி பேசுங்க, பாகவத்துல என்ன நடந்தது, பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்கு, இன்னைக்கு ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு பக்தர் உபன்யாசத்துல என்ன சொன்னாங்க, அதுக்கெல்லாம் நோ நோ. நாங்க பழைய இஸ்கான் டவுன்ல இருந்தது. டவுன்ல அந்த எழும்பலூர் ரோட்ல இருந்து. அப்ப அது மாடி வீட்டுல இருந்தோம். கீழே எல்லாம் ஒரு 4 மாதாஜி உட்கார்ந்துருப்பாங்க. எப்ப பாரு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா பால் வாங்க போனா அந்த பால்கார பாலை ஊத்திட்டு அவன் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு படுத்துருவான். இவங்க பேசிட்டே இருப்பாங்க. அதுல ஒரு 1/2 மணி நேரம் பேசுவாங்க. அப்புறம் கணவரை வேலைக்கு அமைச்சிட்டு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுவாங்க. அப்புறம் சாயந்தரம் உட்காந்து ஒரு 3-4 மீட்டிங் போவாங்க. என்னதான் பேசுவாங்கன்னு தெரியாது. சரி நமக்கு ஏன்டா, நம்ம விட்டோம். அப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணும் கிடைக்காம எங்களை பிடிச்சுக்கிட்டாங்க. சாமி ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு. நான் சொன்னேன், நீங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கீங்க, கிருஷ்ணரை பத்தி பேசுங்க, கிருஷ்ண பக்தி பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். நீங்க எல்லாம் உங்க சோகத்தை எப்போ வேணா பிரபு எனக்கு அது நடக்குமா, இது எல்லாம் பக்தி பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அதுல ஒரு அம்மா எனக்கு ஜெபம் பண்ணா வாய் வலிக்குதுங்க. ஏமா உனக்கு ஊர்க்காத பேசுவோம், ஊர்க்காத பேசும்போது வாய் வலிக்கல, ஜெபம் பண்ணா வாய் வலிக்குதுங்க. அப்புறம் இந்த மாலை வச்சு விட்டுனா கை வலிக்குது. நாங்க எல்லாம் வலிக்கும், ஏன் வலிக்காது, ஆட்டாக்கள் அம்மிகளுக்கு எல்லாம் வேலையெல்லாம் போச்சு இல்ல, அதனால கை வலிக்கும், வாய் வலிக்கும், எல்லாம் வலிக்கும். சுவிட்ச போட்டா மிக்சி, சுவிட்ச போட்டா மிக்சி ஓடுது, சுவிட்ச போட்டா கிரைண்டரு, எல்லாம் மிஷினா வந்துருச்சு. உட்காந்து ரிமோட் ஆப்ரேட். அப்பெல்லாம் கை வலிக்கலையே, ஏன்னா அது மெஷின் வேலை செய்யுது. இங்க ஜபமாலை விட்டு சொன்னா கை வலிக்குது, சொல்ல சொன்னா வாய் வலிக்குது. அப்புறம் ஒரு நாள் என்ன நடந்தது, நாங்க ரூம்குள்ள உட்காந்துருக்கோம், மேல மாடியில உட்காந்துருக்கோம். திடீர்னு கீழே ஒரே சவுண்டு, ஐயோ அம்மா ஐயோ ஒரு கதறு, என்னடா சத்தம் கேட்கு, எட்டி பார்த்தா திருட வந்துட்டான். இவங்க எல்லாம் அந்த வெளியில உட்காந்து, இந்த 4 அம்மா வெளியில உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அந்த தெருவுல.
ஒரு 4 அம்மா வெளியில உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. ஒரு திருட வந்து செயினை பிடிச்சிட்டான். செயினை பறிச்சு ஓடுறான். ஐயோ அம்மா நல்லா பின்னாடி ஓடி அவனை பார்த்து பிடிச்சு, நாங்க என்னமோ ஏதோ பயந்து கீழே ஓடி வந்து, என்ன மாதாஜி என்ன ஆச்சு, என்னம்மா என்ன ஆச்சுன்னு கேட்டேன். "ஆ, ஆ, ஆ," அந்த மாதிரி வார்த்தையே வரல. என்ன நடந்ததுன்னு, பிரபு பிரபு நான் என்ன ஆச்சு. அந்த திருட வந்து என் கழுத்தை பிடிச்சி செயின் அறுக்கும். நல்ல வேலை கழுத்தை இருக்க விட்டாரு. நான் சொன்ன உங்களை கிருஷ்ணர் காப்பாத்திட்டாரு. உங்களுக்கு செயினோட போச்சு கழுத்தை இருக்கா விட்டாரு. அப்புறம் கேட்டேன் நான், உங்க திருட வந்து கழுத்துல கத்தி வச்சானே, அப்போ உங்களுக்கு என்ன வந்தது, பேச்சு வந்துதா? இல்ல பிரபு, வார்த்தையே வர எப்படி வரும்? கிருஷ்ணரை கூப்பிட்டுருக்க வேண்டாமா? கிருஷ்ணான்னு கூப்பிட வேண்டாமா? அது எப்படி வரும்? கிருஷ்ணா வார்த்தையே வராது, சொன்னாதான் வரும், நாம சொன்னாதான் வரும். ஊருக்கார பேசினா எப்படி வரும்னு. கிருஷ்ண நாமத்தை சொல்லுங்க வரும்னு இது வரைக்கும் சொல்லல. நாங்க குடி மாறி வந்து நான் சொந்த இடத்துல வந்ததான் மிச்சம். அதான் மக்கள் வந்து கவலையிலயும் துன்பத்திலும் இருக்காங்க. அதுக்கான மருந்து இருக்கு, அருமருந்து. கவலைக்கும் துன்பத்துக்கான அருமருந்து வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம். இத சொன்னா பகவான் அந்த பக்தனை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு காப்பா பாதுகாத்துட்டே இருக்கிற அந்த பக்தனை. ஆனா புரியாது. ப்ராப்ளம் மக்கள் மத்தியில. பக்தி பண்ணுங்க, நாம ஜெபம் பண்ணலாம் இல்ல, கடைசியில என்ன ஆச்சு? அவ்வளவுதான். அப்புறம் பயம் வந்தது. வச வசந்தியத்திர புருஷக சர்வே வைகுந்த மூர்த்தய நிமித்த நிமித்தேன தர்மே நாராதயன ஹரிஹி. வைகுந்த லோகத்தில் இருக்கும் அனைவருக்கும் முழுமுதற் கடவுளின் வடிவத்தை போன்று 4 கரங்களுடையவர்களாய் இருப்பார்கள். இவர்கள் புலனுணர்ச்சி விருப்பம் எதுவும் இன்றி எப்பொழுதும் பகவானுக்கு பக்தி தொண்டாற்றிக் கொண்டிருப்பார்கள். வைகுந்த லோகத்துல இருக்கிறது 4 கை இருக்கு. நமக்கு பாருங்க 2 கை தான் இருக்கு. இந்த 2 கையிலும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சாப்பிடுறது எப்படின்னா வலது கையில சாப்பிடணும். அதான் நம்ம கல்ச்சர். நம்முடைய வேத கலாச்சாரம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு இது சொல்ற மாதிரி ஒரே சிரிப்பா இருக்கும். வேத கலாச்சாரம் என்னன்னா, இடது கையை சாப்பிடுறது பயன்படுத்தவே கூடாது, வலது கையில தான் சாப்பிடணும். அது நம்முடைய நம்முடைய வேத கலாச்சாரம் கையில எடுத்து பசிச்சு சாப்பிடணும். சாப்பாடு எடுத்து கையில பசிச்சு சாப்பிடணும். அது ஒரு சுவை இருக்கு. கீழே உக்காந்து நல்லா சமணம் போட்டு உக்காந்து அந்த உணவை ரசிச்சு அதை சாப்பிட்டு அதை மென்று முழுங்கி அதை வயிற்றுக்குள்ள போகும். நான் கொஞ்ச நாள் முன்னாடி மலேசியாவில் ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன். அங்க வந்து ஒரு 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 பிச்சை பாத்திரம் மாதிரி ஒரு பிச்சை பாத்திரம் மாதிரி ஒரு பாத்திரம், அதுல நூடுல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. அதுல 2 ஸ்பூன் வேற. பிரபு இது சாப்பிடுங்க. நான் இது எப்படி சாப்பிடுவேன், எனக்கு சாப்பிட தெரியாது, அதை ட்ரை பண்ணுங்க. ஐயோ இதெல்லாம் சாப்பிட தெரியாதுங்க. அது நூடுல்ஸ் வந்து அது பால் மாதிரி, அந்த அனுமான் பால் மாதிரி அது அப்படி தொலை தொலை தொங்குது இவ்வளவு பெருசு. 2 ஸ்பூன்ல எடுத்தா அப்படியே இந்த பழைய சினிமா படத்துல சரோஜதேவி கூந்தல் மாதிரி தொங்குது, நீளமா இருக்கு. ஆனா இது எப்படிங்க சாப்பிடுங்க, அது அப்படிதான் சாப்பிடணும். 2 ஸ்பூன்ல எடுத்து. எனக்கு வரவே இல்லை. ஆனா மத்தவங்களுக்கு பிரஸ்டீஜ் இஷ்யூ. ஐயோ இது சாப்பிடலாம் நம்ம தப்பா நினைப்பாங்களோ, இது எப்படியாவது நம்ம வந்து சாப்பிடுற மாதிரி காமிச்சுக்கணும். அப்புறம் மத்தவங்க எப்படி சாப்பிடுறாங்கன்னு பார்க்கலாம், அவங்க எல்லாம் எப்படி சாப்பிடுறாங்க. அந்த பவுல்ல, அந்த பிச்சை பாத்திரத்துல அது பிச்சை பாத்திரம் தான் இருக்கு. அந்த பாத்திரத்துல நூடுல்ஸ் இருக்கு. அதுல வந்து இந்த சோயா எல்லாம் போட்டு ஏதோ குருமா மாதிரி ஊத்தி விட்டாங்க. அதை வந்து 2 ஸ்பூனை வச்சு அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்படா அதெல்லாம் சாப்பிடுறாங்க, எப்படிதான் வாழ்றாங்கன்னு தெரியல, ஆச்சரியமா இருக்கு. நீங்களும் பழகிக்கிங்க ப்ரோ. நாம பழக வேண்டாம், நமக்கு நமக்கு உணவு இட்லி தோசையே போதும் ஆள விடுங்க. ஏதாவது 2 சப்பாத்தி 2 இட்லி தோசை கொடுத்தா நான் சந்தோஷமா சாப்பிட்டு போவேன். அது மாதிரி சாப்பிடுறது கூட 2 கை. அதுல சிலர் பார்த்திருக்கேன், இந்த கையில சாப்பாடு, இந்த கையில பப்படம். இப்படி சாப்பாடு பப்படம், சாப்பாடு பப்படம். நல்ல வேலை, அப்பதான் நினைச்சேன் பகவான் 4 கை கொடுக்கல. வைகுண்டத்துல 4 கை இருக்கு. வைகுண்டத்துல 4 கை பகவான் கொடுத்திருக்காரு. இந்த பௌதிக உலகத்துல நமக்கு 2 கை தான் கொடுத்திருக்காரு. ஏன்னா 4 கை இருந்தா 4 கையிலும் சாப்பிடும். 4 கை இருந்தா ஒரு கையில ஸ்வீட்டு, ஒரு கையில பப்படம், ஒரு கையில சாதம், 4 கையிலும் சாப்பிடுவோம். ஆனா கலியுக மக்களுக்கு 2 கை போது நிப்பாட்டிட்டு. ஏன்னா 2 கை வச்சுட்டே புலன்பு அனுபவிக்கிறான். 4 கை இருந்தா புலன்பத்துல பித்து பிடிச்சு போயிடுவான்னு 2 கை தான் கொடுத்திருக்காரு. வைகுந்த லோகத்துல இருக்கிறவங்க 4 கை இருக்கு. எதுக்கு? பகவானுக்கு சேவை பண்ணுவாங்க. பகவானுடைய சேவைக்கு 2 கை பத்தாதுன்னு வைகுந்த லோகத்துல இருக்கிற வைகுந்த வாசிக்கு 4 கரங்களுக்கு பகவானுக்கு சேவை பண்றது. ஒரே ஜட உலகத்துல, ஜட உலகத்தை பார்க்கும்போது சில நேரங்கள்ல வேடிக்கையாவும் இருக்கு, வருத்தமாவும் இருக்கு. ஏன்னா இப்படி எல்லாம் இருக்காங்க. இடது கையை வந்து எதுக்காக பயன்படுத்துவாங்க? அந்த இடது கையிலேயே எடுத்து சாப்பிடும்.
அதனால இதெல்லாம் வேத கல்ச்சர். வேத கலாச்சாரம் என்னன்னா, எதை எங்க பயன்படுத்தணுமோ அதை அங்க பயன்படுத்தணும், எதை எங்க வைக்கணுமோ அதை அங்க வைக்கணும். இவங்க என்ன பண்றாங்க, வேத கலாச்சாரத்துல நாய்களை வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க, கடவுள் படங்களை வீட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. இன்னைக்கு நீங்க பாருங்க, நிறைய பேர் வீடு கட்டிட்டு விநாயகரை தூக்கி வீட்டுக்கு வெளியில வச்சுட்டான், நாயை தூக்கி வீட்டுக்குள்ள வச்சுட்டான். செருப்பு வீட்டுக்கு வெளியில இருக்கு, அது செருப்பு வீட்டுக்குள்ள இருக்கு. செருப்பு ஷூ எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கு, நாய் வீட்டுக்குள்ள இருக்கு. விநாயகர் கொண்டு வீட்டுக்கு வெளியில காம்பவுண்ட் வால்ல வச்சுட்டான். அது ஒரு சின்ன ரூம் மாதிரி கட்டிட்டு அந்த காம்பவுண்ட் வால்ல ஒரு சின்ன தபால் பெட்டி மாதிரி கட்டியிருப்பான். அதுல ஜன்னல் எல்லாம் போட்டு அதுக்குள்ள விநாயகர் உட்காந்து, அவர் பாவம் என்னையாட்டா இங்க வச்சிருக்கிற மாதிரி உட்கார்ந்து இருப்பாரு. விநாயகரே நீங்க வீட்டுக்கு வெளியில இருங்க, நாய்க்குட்டி எங்க கூட இருக்கட்டும். இதுதான் ஜட உலகம். மாதிரி மனிதர்கள் இந்த கிடைத்தற்கு அரிதான மனித வாழ்க்கையை புரிஞ்சுக்காம அதை வீணாக்கல. அதனாலதான் இங்க பாருங்க, இந்த குமாரர்கள் மாதிரி உள்ள பக்தர்கள்லாம் பிரயாணம் செஞ்சு கிருஷ்ண பக்தியை பரப்புறாங்க. பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியர்கள்லாம். ஒருவேளை பிரபுபாதர் தோன்றாமல் இருந்தால், இந்த பாட்டு இருக்கு, ஒருவேளை பிரபுபாதர் தோன்றாமல் இருந்தார் யாரிங்கு என் ஜீவன் காப்பார். நாமளும் அந்த கேட்டகரியில தான் இருப்போம். இந்த கையில சாப்பிடுறது, அந்த கையில சாப்பிடுறது, ஸ்பூனை வச்சு குத்தி நூடில் சேர்த்து மூக்கு வழியா தள்ளுறது, எல்லா வேலையும் பண்ணிருக்கும். ஒருவேளை பிரபுபாதர் காப்பாத்திக்கும். அதனால கிருஷ்ண உணர்வுங்கிறது அமிர்தம். கிருஷ்ண பக்திங்கிறது ரொம்ப ஆனந்தமான ஒரு வாழ்க்கை. அதை நம்ம அனுபவிக்கணும். இந்த கிருஷ்ண பக்தி நம்ம அனுபவிக்கணும், அது 4 பேர் அனுபவிக்க வைக்கணும். ஆனா மக்கள் ஏதேதோ அனுபவிச்சுட்டு இருக்காங்க. கஷ்டம், கவலை, துன்பம், பயம் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. கிருஷ்ண பக்திங்கிற அந்த அமிர்தத்தை பருகினாங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் போயிடும். அதான் இங்க பிரம்மா சொல்ல வர. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ருத்ரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத். ஓகே.